அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. இங்கு கூடியுள்ள உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உலக சமுதாய சேவா சங்கத்தின் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு ஒரு அற்புதமான நாள். இது ஒரு ஸ்பெஷல் எடிஷனா எனக்கு இந்த ஒகேஷன் கொடுத்தாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. இன்னைக்கு இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே, பெண்களின் தினம். அதனால இந்த வருஷம் ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் எவ்ரி இயர் ஒரு தீம் இருக்கு இல்லைங்களா, கிவ் டு கெயின். அதான் இந்த வருஷத்து தீம். When we give, we gain. So together let's help forge gender equality through abundant giving. அப்படின்றதா இந்த இன்டர்நேஷனல் உமன்ஸ் டேவோட தீம். எங்கிட்ட என்ன இருக்கு கொடுக்கறதுக்கு அப்படின்னு நம்ம எல்லாம் கேட்கலாம். எஸ், ஆஸ் அ டாக்டர் ATS PTS தாராளமா எல்லாரும் எடுத்து கொடுக்கலாம் இல்லைங்களா. அதுதான் இன்றைய தலைப்பு. நம்ம கிட்ட ATS PTS எல்லாத்துக்கும் நம்ம எடுத்து கொடுக்குற அளவுக்கு இருக்கு. இது என்ன, இது ATS PTSன்றத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறேன். ஏன்னா மகர்ஷி வேதாத்ரியோட ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் இந்த ATSம் PTSம். டாக்டரா நான் மருந்து மாத்திரை இன்ஜெக்ஷன் இதெல்லாம் கொடுத்து இந்த ATS PTS எப்படி கொடுக்கறதுன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு இல்லைங்களா. இந்த தலைப்புக்கு வீரப்பன் ஐயாக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும். சோ அற்புதமா வேதாத்ரி மகர்ஷி நமக்கு எடுத்து கொடுத்ததை எப்படி நாம இன்னைக்கு உமன்ஸ் டே இன்னைக்கு இந்த ATS PTS பத்தி நம்ம சிந்திக்கிறோம். இன்னைக்கு ஆக்சுவலா கொஸ்டின் ஆன்சர்ஸ் டே இல்லைங்களா. சோ இந்த ATS அட்ஜஸ்ட்மெண்ட் டாலரன்ஸ் சாக்ரிஃபைஸ், சகிப்புத்தன்மை, சாக்ரிஃபைஸ், இதெல்லாம் எப்படி, PTS ப்ளீஸ் தேங்க்யூ சாரி, இதெல்லாம் என்ன, இதெல்லாம் எப்படி நம்ம வாழ்க்கையில யூஸ் பண்ணிக்கலாம், எப்படி இவ்வளவு தாராளமா இருக்கிற விஷயத்த இவ்வளவு கஞ்சத்தனம் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம இந்த மாடர்ன் லைஃப் ஸ்டைல் ஆக ஆக. இந்த சாதாரண ATS PTS நம்ம விட்டுட்டோம் பாத்தீங்களா. சோ எல்லாரும் அதான் சொல்றது, ஒழுக்கம், கடமை, ஈகை, இந்த 3 குணங்கள் உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்துங்கிறாரு வேதாத்ரி மகர்ஷி. Mother Teresa, it's not how much we give, but how much love we put into giving என்றாங்க. விவேகானந்த சுவாமி சொல்றாங்க சர்வீஸ் அஸ் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறாங்க. சோ இன்னைக்கு நம்ம இந்த 2 ஸ்பிரிச்சுவல் ஃபார்முலாவை நம்ம பார்க்கலாம், ATS PTS எப்படின்றது. சோ இன்னைக்கு விமென்ஸ் டே. விமென்ஸ் டே இன்னைக்கு நமக்கு வேதாத்ரி மகர்ஷி ஸ்பெஷலா என்ன சொல்றாங்க, இந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி எங்க பார்த்தாலும் இதுதான் இல்லைங்களா. பெண்கள் தான் பெருசு, ஆண்கள் தான் பெருசு அப்படின்ட்டு நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருக்கோம். ஆனா வேதாத்ரி மகர்ஷி என்ன சொல்றாங்கன்னா, பெண்கள் ஆண்களை விட உயர்ந்தவர்கள் அல்ல, ஆண்கள் பெண்களை விட உயர்ந்தவர்கள் அல்ல, ஆண்களும் பெண்களும் ஈக்குவல் கூட இல்லை, ஒருத்தரும் ஒரு யூனிக் பீப்புள், ப்ரெஷியஸ் ட்ரெஷர். கடவுள் இந்த உலகத்துக்கு படைச்ச ஒரு ப்ரெஷியஸ் ட்ரெஷர். ஆண் பெண் எல்லாத்தையும் சேர்த்துதான் படைச்சாங்க. இமேஜின் பண்ணி பாருங்களேன், இந்த உலகம் ஃபுல்லா வெறும் விமென்னா இருந்தா எப்படி லைஃப் இல்லைங்களா. இந்த உலகம் ஃபுல்லா வெறும் மென்னா இருந்தா எப்படி லைஃப் இல்லைங்களா. சோ அதனாலதான் கடவுளா தேர்ந்தெடுத்து மென் விமென் அப்படின்னு படிச்சாங்க. ஃபர்ஸ்ட் செல் வந்துச்சு பாருங்க, அமீபா. அந்த அமீபால மென் உமன் இல்ல, ஒரே செல்லு தான். அதேதான் ஆண்களாவும் பெண்களாவும் இணைஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. சோ கொஞ்சம் வருஷங்கள், பில்லியன்ஸ் இயர்ஸ் ஆக 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 ஃபீமேல் மேல் அப்படின்ற ஜெண்டர் தானா கிரியேட் ஆச்சு. ஏன்னா எப்படி அமீபா ஒரே ஒரு செல் எல்லா வேலையும் செய்ய முடியும் இல்லைங்களா. சோ அது இயற்கையின் நியமை. அதுதான் விமென் மென்னா வந்துச்சு. ஆனா விமெனுக்கு XX குரோமோசோம், மென்னுக்கு XY குரோமோசோம், இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஆக்சுவலா 2 பேரும் ஆல்மோஸ்ட் எல்லா வேலையிலயும் சேமா தான் செய்யறாங்க. சோ வேதாத்ரி மகர்ஷி பெண்களுக்கு
கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரெஸ்பெக்ட் கொடுத்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இப்ப சுஷீலா அம்மா வந்து எவ்வளவு அற்புதமா ஒரு கவிதையோட ஆரம்பிச்சாங்க, எப்படி பெண்கள் வந்து இம்பார்ட்டன்ட்ன்றது. சோ மகர்ஷி வேதாத்ரி ஒரு அற்புதமான கவிதையை நமக்கு கொடுத்தாங்க இல்லைங்களா? பெண் வயிற்றில் உருவாகி பெண் பாலுண்டே வளர்ந்தாய், பெண் துணையால் வாழ்கின்ற பெண்ணின் பெருமை உணர அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல வந்து சொசைட்டில வந்து எல்லாத்துக்கும் தெரியும் பெண்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான கேரக்டர் வந்து கடவுள் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு எக் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தார் கடவுள். அதே மாதிரிதான் ஆண்களும் வந்து ஒரு ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தாங்க. ஏன்னா நம்ம ஹியூமன் ஜெனரேஷன் ஃபார்வர்ட் ஆகணும்னா இந்த ஒரு ஸ்பெர்ம் அண்ட் ஓவம் தேவை இல்லைங்களா? ஆனா இந்த ஸ்பெர்ம் அண்ட் ஓவம் கொண்டு போய் எங்க வைக்கணும்? அது வந்து கர்ப்பப்பைக்குள்ள வைக்கணும். அந்த கர்ப்பப்பைய ஆண்களுக்கு வைக்கலாமா பெண்களுக்கு வைக்கலாமான்னு கடவுள் திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது கடவுளாதான் பெண்களை செலக்ட் பண்ணாங்க. சோ எத்தனையோ பெண்கள் நினைக்கிறாங்க, ஏன் எனக்கு மட்டும் இப்படி ஒரு பிரச்சனை, ஏன் நானே கர்ப்பப்பையை வச்சுக்கிட்டு நானே குழந்தை 9 மாசம் குழந்தைய பெத்தெடுத்து அந்த குழந்தைக்கு பால் கொடுத்து அந்த குழந்தைய வளர்த்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஏன் நானே எடுத்துக்கணும், ஏன் ஆண்களும் செய்யக்கூடாது அப்படின்ட்டு மென்டலி அவங்க சில நெகட்டிவ் தாட்ஸ் போட்டதின் காரணத்தினால இன்னைக்கு பாருங்களேன் குழந்தைங்கள்லாம் எவ்வளவு சஃபர் பண்றாங்க. இன்ஃபர்டிலிட்டி கிளினிக்ல பார்த்தோம்னா அந்த குழந்தைய ஆக மாட்டேங்குது அந்த கர்ப்பப்பைக்குள்ளார. அந்த ஸ்பெர்மும் கெட்டு போச்சு, அந்த ஓவமும் கெட்டு போச்சு. அந்த கர்ப்பப்பையிலயும் வந்து ஃபைப்ராய்டு, அந்த ஓவரிஸ்ல வந்து பிசிஓடி, எண்டோமெட்ரியோசிஸ், இந்த மாதிரி விதமான டிசீசஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஏன்னா அந்த பெண்ணுடைய மைண்ட்ல வந்து ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வந்து போச்சு. அந்த ஆண் ஒரே ஒரு ஸ்பெர்ம் கொடுத்தாலும் அந்த ஸ்பெர்முக்குள்ள ஏதோ மிஸ்டேக்ஸ் ஆயிப்போச்சு. சோ இப்படி ஒரு மென்டலி இவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும்போது ஓகே, பிசிக்கலி டாக்டர்ஸ் எல்லாம் பெண்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் பிசிஓடியா ஓகே, அதுக்கு வேண்டிய மருந்து மாத்திரை கொடுக்குறேன், அதுக்கு வேண்டிய சர்ஜரி கொடுக்குறேன். ஏன்னா சிஸ்ட் வந்து இப்ப வந்து சாக்லேட் சிஸ்ட், அன்னைக்கு ஒருத்தர் வந்து ஒரு பெரியவரு அவரு ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டாரு. அவர் சொல்றாரு, டாக்டர் என்னுடைய மருமக வந்து கர்ப்பப்பையை எடுத்துக்கிற ஆபரேஷன் செய்ய போகுது, எனக்கு அதுல கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை. கர்ப்பப்பைன்றது எவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம், அதை போய் அந்த பொண்ணு எடுக்கிறாங்க டாக்டர், கொஞ்சம் தயவு செய்து அது எடுக்க வேணான்னு நீங்க அந்த பொண்ணுக்கு போன் பண்ணி பேசுங்கன்னாங்க. சரி, நானும் அந்த பொண்ணுக்கு போன் பண்ணேன். ஏமா நீங்க கர்ப்பப்பை எடுக்கிறீங்களா, உங்க ஃபாதர் இன்லா ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்காருன்னு சொன்னாக்கா, டாக்டர் நானும் மெச்சூர்டு பர்சன் தாங்க டாக்டர், நானும் 4-5 டாக்டரோட ஒப்பீனியன் எடுத்தேன். எனக்கு வந்து கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க இருக்காங்க, என் ஹஸ்பண்டும் ஹாப்பியா சந்தோஷமா தான் இருக்காங்க, நானும் ஹாப்பியா சந்தோஷமா தான் இருந்தேன். ஆனா சடனா பார்த்தோம்னா என்னுடைய யூட்ரஸ்ல வந்து ஃபைப்ராய்டு வந்து போச்சு. அந்த ஃபைப்ராய்டு வந்து 6 மாசம் கழிச்சு செக் பண்ணுங்கன்னா 6 மாசத்துல 4 ஃபைப்ராய்டு வந்து போச்சு. அதுவும் இல்லாம என்னுடைய ஓவரிஸ்ல வந்து பாலிசிஸ்ட் இருந்துச்சு. பாலிசிஸ்ட் வந்து இப்ப வந்து சாக்லேட் சிஸ்டா ஆயிடுச்சு. அது வந்து பெருசா இருக்கு அந்த சாக்லேட் சிஸ்ட். அந்த சாக்லேட் சிஸ்ட் வந்து ரொட்டேட் ஆகி அது வெடிச்சுச்சுன்னா மெடிக்கல் எமர்ஜென்சி, ரப்சர் ஆச்சுன்னா அது மெடிக்கல் எமர்ஜென்சி. எனக்கு எப்படியும் 2 குழந்தை ஆயிடுச்சு இல்லைங்க டாக்டர், எனக்கும் என்னுடைய லைஃபும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தானே, அதனாலதான் நான் வந்து கர்ப்பப்பை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. எவ்வளவு கிளியர் திங்கிங் பாருங்க, அந்த அந்த அம்மாக்கு எவ்வளவு கிளியர் திங்கிங். அந்த அம்மாக்கும் கர்ப்பப்பை எடுக்கணும்ன்ற ஆசை இல்ல, டாக்டருக்கும் கர்ப்பப்பை எடுக்கணும்ன்ற ஆசை இல்ல, ஆனா அதுக்குள்ள இருக்கிற வியாதினால கர்ப்பப்பை எடுக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்து போச்சு. இன்னொரு கேஸ், அந்த கேஸ்ல வந்து அந்த குழந்தைக்கு வந்து ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் வந்து போச்சு. அந்த ஸ்கின் ப்ராப்ளம் வந்து ஜஸ்ட் 1 year old குழந்தை தான், ஆனா ஃபுல் பாடி ஸ்கின்னும் வந்து ஒரு பெரிய ஒரு டிசீஸ், ஒரு அட்டபிக் டெர்மடைட்டிஸ் தான். பட் ஆனா டெர்மட்டாலஜிஸ்ட், பீடியாட்ரிஷியன், நியோனேட்டாலஜிஸ்ட் எல்லா மருந்து மாத்திரையும் கொடுத்தாலும் அந்த குழந்தைக்கு வந்து அந்த ஒரு விஷயம் வந்து சரியே ஆக மாட்டேங்குது. சோ அதனால வந்து அவங்க கடைசியில வந்து
பீடியாட்ரிக் சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட வந்து அனுப்பிச்சாங்க. அந்த பீடியாட்ரிக் சைக்கியாட்ரிஸ்ட் வந்து அந்த அம்மாவையும் அந்த குழந்தையும் ஒன்னா வச்சு, ஏன்னா 1 வயசு குழந்தை, அதுக்கு என்ன புரிய போகுது இல்லைங்களா? சோ அந்த அம்மா கிட்ட கேட்கும்போது அப்பதான் வந்து அந்த அம்மாவோட ஆள் மனசு வந்து புரியுது. அந்த அம்மாவுக்கு வந்து குழந்தைனால அலர்ஜி, குழந்தைங்கனாலே அதுக்கு இஷ்டமே இல்லை. எப்படியோ ஒரு ஃபோர்ஸா அவங்க பேரண்ட்ஸ் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஏதோ ஒரு விஷயத்துல அவங்களுக்கு பிரெக்னென்ட்டும் ஆயிட்டாங்க, குழந்தையும் பெத்தெடுத்தாங்க. அந்த அம்மா வந்து அந்த குழந்தைக்கு வந்து பாலே கொடுக்கல. குழந்தை பிறந்தாப்புல இருந்து பாலே கொடுக்கல. கூட இருக்கவங்க தான் அந்த குழந்தைய வந்து பாத்துக்கிறாங்க. சோ இப்போ இந்த குழந்தைக்கு இந்த ஸ்கின் டிசீஸ் வந்துடுச்சு. என்ன மருந்து மாத்திரை கொடுத்தாலும் இது வந்து போக மாட்டேங்குது. இதுக்கு ட்ரீட்மெண்ட் இந்த தாய் ஏடிஎஸ் பிடிஎஸ் தாராளமா கொடுத்தாதான் இந்த குழந்தையோட வியாதி சரியாகுன்ற நிலைமைக்கு வந்துடுச்சு. ஏன்னா இது வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட், கவுன்சிலிங், நிறைய விஷயங்கள் அடங்கி இருக்குது. என்னைக்கு வந்து அந்த தாய் வந்து அந்த குழந்தைய மனசார ஏத்துக்கலையோ அப்போ வந்து டெஃபினட்டா அந்த குழந்தைங்க, இப்ப நீங்களே பாருங்க, இந்த உலகத்துல இந்த ஃபியூச்சர் ஜெனரேஷன் எல்லாம் எந்த இடத்துல இருக்காங்கன்னு பாருங்க. பேரண்டிங்கே ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கு இந்த காலத்துல. சோ இந்த விமனோட மைண்ட் ஹெல்த் இருக்கு பாருங்க, மென்டல் ஸ்டேட், இது வந்து குடும்பத்தினுடைய ஃபுல் வைப்ரேஷன் இந்த விமனோடைய மைண்ட்ல இருக்கு. விமென்ஸ் மென்டல் ஸ்டேட் இன்ஃப்ளூயன்ஸ் த என்டையர் ஃபேமிலி வைப்ரேஷன். அந்த ஃபுல் ஃபேமிலி வைப்ரேஷன் கெட்டுச்சுன்னா ஃபுல் கண்ட்ரியோட வைப்ரேஷனே கெட்டு போகுது. ஏன்னா விமன் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும், சொசைட்டி வந்து விமனை வந்து பேலன்ஸ் பண்ணணும், ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ விமன் ஆர் நாட் செகண்டரி, தே ஆர் ஃபவுண்டேஷனல். ஏன்னா இந்த தாய் தான் வந்து கர்ப்பப்பையில அந்த குழந்தைய வச்சு பெத்து எடுத்து வெளியில கொண்டு வருது. ஸோ இவங்க தான் வந்து இந்த சொசைட்டிக்கு வந்து ஒரு பெரிய ஃபவுண்டேஷன். இந்த தாய் கர்ப்பமா இருக்கும் போது அந்த குழந்தையோட வயிற்றுல அந்த குழந்தையோட கர்ப்பப்பையும் ஃபார்ம் ஆயிடுது, அதனுடைய முட்டைகளும் ஃபார்ம் ஆயிடுது. ஸோ அப்படின்னா ஒரு தாய் வந்து 3 ஜெனரேஷனுடைய ஜீன்ஸ் கேரி பண்றாங்க. லாஸ்ட் மந்த் நம்ம லவ் அண்ட் கம்பேஷன் பேசும்போது இந்த ஜீன்ஸை பத்தி நம்ம பேசணும் இல்லைங்களா? ஸோ இந்த XX குரோமோசோம்ஸ்க்கும் XY குரோமோசோம்க்கும் அவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கு. ஜெனட்டிசிஸ் அசந்து போற அளவுக்கு வந்து இந்த XX குரோமோசோம்ஸ்னுடைய பவர் இருக்கு. சோ அப்போ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் டாலரன்ஸ் சாக்ரிஃபைஸ் வந்து ஒரு வீக்னஸ் இல்ல, இது வந்து ஒரு கான்சியஸ் ஸ்ட்ரென்த். பெண்கள் கேக்குறாங்க, டாக்டர் நான் மட்டும் ஏன் டாக்டர் எப்ப பார்த்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், டாலரேட் பண்ணும், சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டே இருக்கணும், ஏன் அவங்க மட்டும் செய்யக்கூடாது, ஏன் ஆண்கள் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது, டாலரேட் பண்ணக்கூடாது, சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடாதுன்னு கேக்குறாங்க என்கிட்ட. என்ன பதில் நான் சொல்லட்டும்? அந்த காலத்துல என்னக்கா அம்மா வந்து போயிட்டு அவங்க அம்மா கிட்ட போய் ஏதாச்சும் சொன்னாக்கா, அம்மா நீ தான் பொம்பளை பொண்ணு, நீ தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் டாலரேட் சாக்ரிஃபைஸ் எல்லாம் நீ தான் பண்ணணும், நீ கல்யாணம் ஆகி போயிட்ட. சோ அந்த ஆம்பளை பையன் ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா, ஆம்பளைங்கன்னா அப்படித்தான் கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருப்பாங்க, நீங்க தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும்ன்ற காலம் போயிட்டு இப்போ வந்து பெண்கள் வந்து அம்மா அப்பா கிட்ட கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. சோசியல் மீடியால போயிட்டு ஆன்லைன்ல சாட் ஜிபிடில போடுங்க, டு ஒன்லி விமன் ஹேஸ் டு அட்ஜஸ்ட் டாலரேட் அண்ட் சாக்ரிஃபைஸ் போடுங்க, உடனே சாட் ஜிபிடி வந்து அட்வைஸ் கொடுக்கும். all are equal, why should only women be like that? இப்ப நானே வந்து யாருக்கிட்டயாச்சும் நீங்க பெண்கள் தானே கொஞ்சம் அட்ஜஸ்ட் டாலரேட் சாக்ரிஃபைஸ் பண்ணும், என்ன டாக்டர் நீங்க எங்கேயோ பழைய காலத்துல இருக்கீங்க அப்படின்ட்டு எனக்கே வந்து அப்படி சொல்லுவாங்க. சோ அட்ஜஸ்ட்மெண்ட்ங்கிறது இஸ் ஃபிளெக்சிபிலிட்டி ஆஃப் ஈகோ. அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து ஒரு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இன் ஆக்ஷன். நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுனால நீங்க தாழ்ந்தவர் ஆயிட மாட்டீங்க, டாலரேட் பண்றதுனால நீங்க தாழ்ந்தவரும் ஆயிட மாட்டீங்க. இட் இஸ் ஜஸ்ட் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். சோ வேதாத்ரி மாத்தி என்ன சொல்றாங்க, இப்ப 2 பேத்துக்குள்ள சண்டை வந்துச்சுன்னா யாரு ஜெயிப்பாங்க? யாரு விட்டு கொடுக்குறாங்களோ அவங்கதான் ஜெயிக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லைங்களா? சோ எவ்வளவு கிளியரா நமக்கு மார்ஷி சொல்றாங்க பாருங்க. நீ விட்டு கொடுக்கறதுனால
நீ தாழ்ந்தவன்றது இல்ல, உன்னுடைய பெருந்தன்மையை காட்டுது. நீ விட்டு கொடுக்கறதுனால உன்னுடைய பெருந்தன்மையை காட்டுது அப்படிங்கிறாங்க. அதுதான் ஸ்பிரிச்சுவல் இன்சைட். ஏன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து ரிலேஷன்ஷிப்போட ஃப்ரிக்ஷன்ஸ் வந்து கம்மியாகுது. ஸோ இப்போ மெயினா வந்து நம்ம வந்து லவ் அண்ட் கம்பேஷன் பத்தி லாஸ்ட் டைம் நம்ம பேசணும் இல்லைங்களா? பிளைண்ட் லவ் கூட இன்னும் 2 விதமான லவ்வும் இருக்கு. வெர்டிக்கல் லவ், ஹாரிசான்டல் லவ். வெர்டிக்கல் லவ்ங்கிறது வந்து அம்மா குழந்தைங்களுக்கு, அவங்க பேர பசங்களுக்கு இப்படி வெர்டிக்கலா வர்றது வந்து வெர்டிக்கல் லவ். அதே ஹாரிசான்டல் லவ்ங்கிறது வந்து நம்ம அக்கா தங்கச்சி, அண்ணன் தம்பி, அப்புறம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இவங்க வந்து வெர்டிக்கல் லவ். ஏன்னா இவங்களே வேற ஃபேமிலியில இருந்து வந்தாங்க, இவங்களே வேற ஃபேமிலியில இருந்து வந்தாங்க. இவங்க 2 பேரும் எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பை அட்ஜஸ்ட் பண்ணி, டாலரேட் பண்ணி, சாக்ரிஃபைஸ் பண்ணி வாழறாங்கன்றத பொறுத்து தான் இது வந்து வெர்டிக்கல். இது வந்து ஹாரிசான்டல். வெர்டிக்கல்ல வந்து நம்ம விட்டு கொடுத்துட்டே இருப்போம், ஐயோ நான் என் பசங்கன்னு சொல்லி. அது வந்து பிளைண்டா போய் முடிஞ்சிடும் இல்லைங்களா? அதுல சில விளைவுகள் இருக்கு. இப்போ இந்த ஹாரிசான்டல் ரிலேஷன்ஷிப்ல வந்து ஒர்க் பிளேஸ்லயும் அப்படிதான் இல்லைங்களா? ஒர்க் பிளேஸ்ன்னு எடுத்தாலும் உங்க வேலை செய்யற இடத்துல அவங்க எல்லாம் எந்தெந்த இடத்துல இருந்து வந்தாங்களோ, என்ன ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்துச்சோ நமக்கு தெரியாது. ஆனா கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட், டாலரன்ஸ், சாக்ரிஃபைஸ் அங்கெல்லாம் இருந்துச்சுன்னா எந்த அளவுக்கு வந்து நம்ம ஒர்க் பிளேஸ்லயும் வந்து நம்மளுடைய தொழில வந்து நல்லபடியா எடுத்துட்டு போலாம். மேரேஜ்லயும் வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட், டாலரன்ஸ், சாக்ரிஃபைஸ் இருக்கும்போது அங்கேயும் வந்து கொஞ்சம் எடுத்துட்டு போலாம். ஏன்னா வந்து நீ பெருசா நான் பெருசா நிக்கிற பதிலு நம்ம வந்து இந்த சரி செய்தல், சகிப்புத்தன்மை, தியாகம், இது எல்லாத்தையுமே வந்து இதெல்லாம் யாரு நான் as a டாக்டர் நான் பிரிஸ்கிரைப் பண்ண முடியாது இல்லைங்களா? இதெல்லாம் நம்ம வந்து இன்ட்ரஸ்பெக்ஷன், அகத்தாய்வு செய்ய செய்ய நமக்கு வந்து இதெல்லாம் நம்மளுக்குள்ளேயே வரும். ஏன்னா மெயினா ஈகோனாலதான் நம்மளால அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, ஈகோனாலதான் நம்மளால டாலரேட் பண்ண முடியாது. சாக்ரிஃபைஸும் வந்து எவ்வளவுதான் நான் சாக்ரிஃபைஸ் பண்றது, ஒரு அளவே இல்லையா அப்படின்ற அளவுக்கு சாக்ரிஃபைஸும் வந்துடுது இல்லைங்களா? சோ நமக்கு வந்து வேதாத்ரி மகர்ஷி வந்து அவங்க சொல்றதே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது வந்து உன்னுடைய ஈகோ விட்டு கொடுக்காது. ஏன்னா இட் இஸ் இன்டெலிஜென்ட் அடாப்ஷன். நீ இன்டெலிஜென்டா இருந்தேன்னா கண்டிப்பா நீ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு லைஃப் வந்து ஒரு டைனமிக்கா எடுத்துட்டு போவோம். ஏன்னா ரிஜிடா இருந்தாதான் இல்ல என்னால அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாது, நம்ம ரிஜிடா இருந்தாதான் வந்து நமக்கு வந்து சஃபரிங்கே வருது இல்லைங்களா? நம்ம வந்து கொஞ்சம் பிளெக்சிபிளா இருந்தோம்னா நிறைய பீஸ் ஆஃப் மைண்ட் நமக்கு வருது. ஏன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் should not come from fear. ஐயோ அவங்க என்ன அடிச்சிருவாங்களோ, அவங்க என்ன திச்சிடுவாங்களோ, அதனால நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி பயத்துல வரக்கூடாது. ஏன்னா பயத்துல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனோம்னா அந்த பயம் இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் இருக்கும். நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்ங்கிறது அவேர்னஸோட வரணும். சரிப்பா அவங்க இதெல்லாம் சொன்னாங்க, சொல்லிட்டு போறாங்க, பட் ஆனா போல்டா அவங்களுக்கு சொல்லலாம், ஐ டோன்ட் லைக் திஸ் வேர்ட்ஸ், எனக்கு வந்து இந்த மாதிரி ஹார்ஷான வேர்ட்ஸ் நீங்க பேசாதீங்க, இது எனக்கு பிடிக்கல அப்படின்னு போல்டா நீங்க வந்து அன்பா எடுத்து சொல்லலாம். அவங்க சண்டை போடும்போது நீங்களும் சண்டை போட்டு 2 பேருமா சண்டை போட்டு அது எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட், டாலரன்ஸ் நடக்கும் இல்லைங்களா? சோ இப்போ வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஆபீஸ்ல இருந்து வராரு. ஆபீஸ்ல இருந்து வரும்போது அவருக்கு நிறைய டென்ஷன், ஆபீஸ்ல வந்து நிறைய டென்ஷனா இருக்கு. சோ நீ ஏன் வீடு இப்படி வச்சிருக்க அப்படி வச்சிருக்க, நீ என்ன ஜாலியா தானே இருக்கு, நீ வீட்டுல நான் வேலை செஞ்சுட்டு வர்றேன் பிளா 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 பிளான்ட்டு அவங்க பாவம் ஆபீஸ்ல யாருக்கிட்டயும் அவங்க கத்த முடியாது. வீட்டுல வந்து ஒய்ஃப் தான் வந்து மாட்டுனாங்க. ஏன்னா பசங்க கிட்ட ஏதோ திட்டுனா பசங்க வீட்டை விட்டு ஓடி போயிடுவாங்க, மருமக கிட்ட எல்லாம் கத்துனா அவங்களும் ஓடி போயிடுவாங்க. அண்ணன் தம்பி கிட்ட கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆனா ஒய்ஃப் மட்டும் வந்து பரவாயில்ல விடு, அவ டேக் இட் ஃபார் கிராண்டட், நான் என்ன கத்தினாலும் என் கொடுதான் இருப்பான்னு அவரு கத்த ஆரம்பிக்கிறாரு. சோ ஆனா ஒய்ஃப் வந்து அட்ஜஸ்ட், டாலரேட், சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இருக்கு. ஆனா ஒரு சமயத்துல வந்து அதுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனையா போயிடுது. சோ அதாலயும் வந்து இது எப்படி செய்யணும்னு தெரியல.
டீப் பிரீதிங் எடுத்து பாக்குது, எல்லாம் பண்ணுது. என்னடா நான் நாய் மாதிரி வேலை செய்றேன் இந்த வீட்டுக்கு, அப்போ இந்த மனுஷன் வீட்டுக்குள்ள வந்து என்ன இப்படியே தானே திட்டிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவரு கத்த, இந்த அம்மா கத்த, இவங்க கத்த, அவங்க கத்த. ஒரு 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 ரியலா ஒரு கேஸ் நான் வந்து ரீசெண்டா நான் கேள்விப்பட்டேன். ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டேன். உயிர்ன்றத பத்தி இந்த இந்த ரிலேஷன்ஷிப்ல அவங்களுக்கு அக்கறையே இல்லை. அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இப்படிதான் சண்டை வருது. அந்த அம்மா போய் தூக்கு போட்டு செத்து போயிடுச்சு. இன்னொரு கேஸ், இதெல்லாம் ரியல் ஸ்டோரி, என்னுடைய லைஃப்ல நான் கேட்ட ரியல் ஸ்டோரி. இன்னொரு கேஸ், அந்த அம்மா கத்த, அந்த அப்பா கத்த சண்டையில அவர் போய் கத்தி எடுத்துட்டு வந்து அந்த அம்மாவை வந்து த்ரோட்லயே கட் பண்ணி விட்டுட்டாரு. இதெல்லாம் ரியலாவே சொசைட்டில வந்து இந்த கோவம், இந்த ஆங்கர், இந்த சில நெகட்டிவ் எமோஷன்ஸ் வந்து எந்த அளவுக்கு எடுத்துட்டு போகுது பாருங்க. அதனால்தான் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட், டாலரன்ஸ், சாக்ரிஃபைஸ் வந்து அவேர்னஸோட வரணும். ஏன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்து எலிவேட் பண்ணுது, அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து செல்ஃப் நெக்லிஜென்ஸ் வந்து டிப்ளீட் பண்ணுது. அட்ஜஸ்ட் பண்ணி 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 நம்ம மனசுக்குள்ளேயே அதை வச்சிருந்தோம்னாலும் நாளைக்கு எக்ஸ்ட்ரீமா கொண்டுட்டு போகுது. அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணி நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இருந்தாலும் நம்ம வந்து அதை நாளைக்கு வந்து அதை எக்ஸ்ட்ரீமா எடுத்துட்டு போகுது. அதனாலதான் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே ஈக்குவலா, அந்த நம்ம வைஃப் அப்ரிசியேஷன் டே பேரு தான் வைஃப் அப்ரிசியேஷன் டேன்னு இருக்கு. பட் ஆனாலும் அந்த ஆண் பெண் ரெண்டு பேரும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கையை இப்படி கோத்து கண்களால பார்த்து அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன லாங்குவேஜ் பேசிக்கிறாங்கன்றது பாருங்க. இதெல்லாம் ஒரு யூனிக் எக்ஸசைஸ். நமக்கு வந்து வேதாத்ரி மாஷி வந்து இந்த ஆண் பெண் ரிலேஷன்ஷிப் வந்து யூனிக்கா நமக்கு வந்து பண்ணுது. இப்பெல்லாம் வந்து லிவிங்னும் ரொம்ப காமன் ஆயிடுச்சு இல்லைங்களா? நம்ம வந்து வெளிநாட்டுல மட்டும் இல்ல, இந்தியாலேயே வந்து அவ்வளோ காமனா இருக்கு இந்த லிவிங். இவ்வளோ வேதிக் கல்ச்சர், வேதிக் லிட்ரேச்சர் எல்லாம் இவ்வளோ சொன்னாலுமே வந்து பசங்க இதெல்லாம் எங்க இருந்து கத்துக்கிட்டாங்க? எல்லாமே சோசியல் மீடியா தான். அப்பா அம்மா சண்டை போட்டுட்டே இருக்காங்க எப்ப பார்த்தாலும். இந்த வாழ்க்கை நமக்கு என்ன தேவையா? தேவையே இல்ல. லிவிங்ல இருந்துட்டு போலாம். அந்த ஆளு இஷ்டமா இருந்தா கொஞ்ச நாள் இருக்கட்டும், இல்லைன்னா போய்கிட்டே இருக்கட்டும் அப்படின்ற அளவுக்கு வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட், டாலரன்ஸ், சாக்ரிஃபைஸ் லெவல் வந்து அப்படியே நமக்கு சொசைட்டில வந்து இது வந்து அப்படியே கம்மி ஆகிக்கிட்டே போகுது. சோ இந்த டாலரன்ஸ் வந்து ஸ்ட்ரென்த் தான். லூசிங் பேலன்ஸ் இல்லாம நீங்க டாலரேட் பண்ண கத்துக்கங்க. ரொம்ப டாலரேட் பண்ணி பண்ணி நெகட்டிவா போய் முடிக்க வேணாம். டாலரன்ஸ் வந்து இட் ப்ரிவென்ட்ஸ் எமோஷனல் எக்ஸ்ப்ளோஷன். ஏன்னா வந்து அளவா நம்ம வந்து பேஷண்டா இருக்கிறோம், கான்சியஸா இருக்கிறோம். இந்த டாலரன்ஸ் மஸ்ட் நாட் என்கரேஜ் இன்ஜஸ்டிஸ். நீங்க வந்து இன்ஜஸ்டிஸ், இப்ப யாரோ ஒருத்தர் வந்து உங்களை அடிக்கிறாங்கன்னா நீங்க அதை டாலரேட் பண்ணிக்கிட்டு, அந்த காலம் இல்லைங்களா, அந்த காலத்துல சொன்னாங்க ஒரு கன்னத்துல அறிஞ்சா இன்னொரு கன்னத்துல காட்டு அப்படின்னு சொன்னாங்க. சோ இப்போ நமக்கு அந்த அளவுக்கு வந்து டாலரன்ஸ் தேவையில்ல. ஸ்பிரிச்சுவல் டாலரன்ஸ் டஸ் நாட் மீன் டாலரேட்டிங் அபியூஸ் அப்படிங்கிறாங்க. ஏன்னா நம்ம ஸ்பிரிச்சுவலா ஹை ஆகும்போது அபியூசஸ் எல்லாம் ஒன்னும் அக்செப்ட் பண்ணிக்கணும்னு இல்லை. இப்போ ஒரு மேரேஜ்லயே ஆகட்டும், அப்பா அம்மா பசங்களை கூட போட்டு அடிக்கிறாங்க. இப்ப இதே வெளிநாட்டுல இருந்தா பசங்க வந்து உடனே 999 போன் பண்ணி அவங்க போலீஸ கூப்பிட்டுலாம் அந்த பீப்புள் வந்து அவங்கள ரெஸ்கியூ பண்ணுவாங்க. இந்தியால அது வந்து இல்லாததுனால எவ்வளவு இடத்துல வந்து நம்ம இன்னமும் பாக்குறோம் அந்த தாயை போட்டு அடிக்கிறாங்க. ஹஸ்பண்ட் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு, அந்த தாயை போட்டு அடிக்கிறாங்க, ஆனா ஹஸ்பண்ட் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. இந்த மாதிரி அபியூசஸ் எல்லாம் டாலரேட் பண்ணணும் இல்ல. கொஞ்சம் நம்ம வந்து இன்ஜஸ்டிஸ் வரும்போது we have to really work on that இல்லைங்களா? சோ சாக்ரிஃபைஸ்ங்கிறது வந்து நம்மளுடைய தரத்தை கம்மி பண்ணிடாது. ஏன்னா ஹெல்தி ரிலேஷன்ஷிப்ல வந்து ஹெல்தி சாக்ரிஃபைஸ் கண்டிப்பா நமக்கு வந்து தேவைப்படுது. ஏன்னா நம்ம வந்து சாக்ரிஃபைஸ்
இப்ப குழந்தைங்க வந்து நல்லா வளரணும், அவங்க நல்லா படிக்கணும்ட்டு எவ்வளோ பேரண்ட்ஸ் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா. அவங்க வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸ்ட்ரா சாப்பாடு, இப்ப வெளிநாட்டுல இங்க இருக்கோம் பாருங்க, இப்ப வந்து நம்மளுடைய சுச்சுவேஷனே எவ்வளவு டிஃப்ரெண்டா இருக்கு இல்லைங்களா. நாங்க எல்லாம் வெளியிலயே போக முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு வந்து வெளியில சுச்சுவேஷன் வந்து ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கு. சோ இங்க இருந்து சம்பாரிச்சு நம்ம பசங்க நல்லா இருக்கட்டும், நம்ம ஊர்ல எல்லாரும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிதான் எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணி செய்யறாங்க. அது இந்தியால இருக்கவங்களும் நீங்களும் அப்படிதான், எல்லாரும் அப்படிதான் பசங்களுக்கோசரம் எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணி எல்லாம் செய்றீங்க. நாளைக்கு பசங்க நம்மளுக்கு வந்து நம்மள பாத்துக்குவாங்கன்றதுக்கோசரம் இல்ல, நம்ம பெத்தெடுத்த கடன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா. அப்போ நாம வந்து அவங்களுக்கு வேண்டிய நல்ல பண்பு கொடுத்து காசு மட்டும் சேர்த்துறது இல்லாம இந்த அட்ஜஸ்ட்மெண்ட், டாலரன்ஸ், சாக்ரிஃபைஸ் அதனுடைய அளவு முறை பத்தியும் நம்ம வந்து கத்து கொடுக்கணும் அவங்க. சோ எப்படி நம்ம பீஸ்ஃபுல்லா ஹாப்பியா இருக்கணும்ன்றதும் நம்ம கத்து கொடுக்கணும். ஏன்னா சாக்ரிஃபைஸ் மஸ்ட் பி வாலண்டரி அண்ட் ஜாய்ஃபுல். நம்ம ஒரு இடத்துல சாக்ரிஃபைஸ் பண்றோம்னா அது வாலண்டரியா இருக்கணும். யாரோ ஒருத்தர் ஃபோர்ஸ் பண்ணி இல்ல நீ நீ பெண், நீ வந்து என்னோட ஒரு அளவு கீழே தான் நீ இருக்கணும், எனக்கு காபி வந்து டேபிள் மேல வரணும், இதை கொண்டுட்டு போய் அங்க வை, ஒரு ஒரு மெய்டோட ஹாரிபிளா ட்ரீட் பண்றாங்க. அந்த அம்மா சொல்லுது, டாக்டர் அந்த மெய்டு வந்து லீவ் போட்டுருச்சுன்னா, என் ஹஸ்பண்ட் சொல்றாரு அந்த மெய்டு பாவம் என்ன கஷ்டமோ 2 நாள் லீவ் போட்டுருச்சு, அதனால அதனுடைய சம்பளத்தை கட் பண்ணிடுது அப்படிங்கிறாங்க. இந்த அம்மா சொல்லுது, மேடம் டாக்டர் அந்த மெய்டு 2 நாள் வரலன்னா எனக்கு எவ்வளவு வேலை நான் செஞ்சிருப்பேன். ஒருத்தர் பசங்களும் வந்து என் கூட ஹெல்ப் பண்ணல, ஹஸ்பண்ட் வந்து என் கூட ஹெல்ப் பண்ணல, ஆனா அந்த மெய்டு மட்டும் 2 நாள் லீவ் போட்டு அதுக்கு சம்பளம் கட் பண்ணிடாதுன்னு மட்டும் அவங்க வந்து சொல்றாங்க. நான் வந்து காசே இல்லாம தான் டாக்டர் 24 hours இந்த குடும்பத்துக்கோசரம் நான் சாக்ரிஃபைஸ் பண்றேன். எத்தனையோ இடத்துல இந்த ஃபைப்ராய்ட்ஸ், பிசிஓடி, எண்டோமெட்ரியோசிஸ், பிரஸ்ட் கேன்சர் கூட ஸ்ட்ரெஸ்னால வருது அப்படின்னு இப்ப டாக்டர்ஸ் கண்டுபிடிச்சு சொல்றாங்க இல்லைங்களா. ஏன்னா நம்மளுடைய ஒரு தாட்டும் வந்து நம்மளுடைய ஜீன்ஸ் எஃபெக்ட் பண்ணுது, நம்மளுடைய குரோமோசோம்ஸ் எஃபெக்ட் பண்ணுது, நம்மளுடைய டிஎன்ஏ எஃபெக்ட் பண்ணுது. சோ இப்படி நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வந்து சாக்ரிஃபைஸ்க்கு லிமிட்டேஷன் இருக்கு. ஏன்னா சாக்ரிஃபைஸ் வித்தவுட் அண்டர்ஸ்டாண்டிங் பிகம்ஸ் சஃபரிங் இல்லைங்களா. சாக்ரிஃபைஸ் வித்தவுட் அண்டர்ஸ்டாண்டிங் பிகம்ஸ் a big suffering. இந்த சொசைட்டில வந்து விமெனுடைய ரோல் வந்து செல்ஃப், ஃபேமிலி, சொசைட்டி, கண்ட்ரி அண்ட் த வேர்ல்ட். அத்தனை வேதாத்ரி மகர்ஷி நமக்கு சொல்றாங்க இல்லைங்களா. ஃபர்ஸ்ட் உன்னை நீ பாத்துக்கோ, அப்புறம் குடும்பத்தை பாரு, அதுக்கப்புறம் சொசைட்டி தானா நல்லபடியா இருக்கும், உலகம் தானா நல்லபடியா போயிடும். ஏன்னா வந்து ஒரு பெண்ணு வந்து அந்த காலத்துல வந்து ஒர்க் வந்து ஒரு லிமிட் பண்ணி வீட்டுக்குள்ள இருக்கிற ஒர்க் எல்லாம் பெண்கள் செஞ்சுக்கிட்டோம், வெளியில இருக்கிற ஒர்க் எல்லாம் ஆண்கள் செஞ்சுக்கிட்டோம் அப்படின்ட்டு ஒரு காலத்துல சொசைட்டி அப்படி இருந்துச்சு. இப்போ வந்து சொசைட்டி வந்து மாறி போச்சு இல்லைங்களா. பெண்களும் வெளியில போய் வேலை செய்யறாங்க, ஆண்களும் வெளியில போய் வேலை செய்யறாங்க, பெண்களும் வீட்டுல வேலை செய்யறாங்க, ஆண்களும் வீட்டுல வேலை செய்யறாங்க இல்லைங்களா. சோ பெண்கள் வந்து குழந்தைய பெத்தெடுத்து அதை வளர்க்குறாங்க, அது கூட வந்து காசு, குடும்பத்துக்கு காசும் சேர்த்து வைக்கிறாங்க. அவங்க வந்து டீச்சரா இருக்காங்க, அவங்க பிசினஸ் உமனா இருக்காங்க. ஃபார்மர்ஸ் கூட பாருங்க, ஃபார்மர்ஸ் கூட பெண்களுக்கு சம்பளம் கம்மியா தான் தராங்களாம், ஆண்களுக்கு தான் சம்பளம் ஜாஸ்தி. அதே வேலைதான் பெண்களும் செய்யறாங்க. அதே மாதிரி ஆபீஸ்லயும் அப்படிதான் டிஸ்கிரிமினேஷன்ஸ் இருக்கு. சோ விமென் வந்து இந்த சொசைட்டியை ஷேப் பண்றதுக்கு எல்லா ரோலும் எடுத்துதான் விமென் செய்யுது. இருந்தாலும் அந்த சொசைட்டில வந்து ஏனோ இந்த பெண்களை வந்து ஒரு டிஃப்ரெண்டா தான் பாக்குறாங்க. அதனால்தான் வந்து இந்த கண்ட்ரியை வந்து உமன் எம்பவர்மெண்ட் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. உமன் எம்பவர்மெண்ட்ல வந்து இந்த பெண்களை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணாக்கா கண்டிப்பா ஃபேமிலியும் ஸ்ட்ராங் ஆகும், கம்யூனிட்டி ஸ்ட்ராங் ஆகும், குளோபல் எக்கனாமிக்ஸும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும்ன்றதுனால்தான் பெண்களுக்கு எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் நிறைய தராங்க. இப்ப ஆலியார்லயே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கோர்ஸ் வச்சாங்கன்னா பெண்கள் தான் நிறைய பீப்புள் இருக்காங்க.
ஆண்களும் இருக்காங்க. பட் ஆனா பெண்கள் தான் வந்து அவங்கள கொஞ்சம் உயர்த்திக்கணும், கொஞ்சம் நல்லபடியா வரணும். ஏன்னா ஸ்பிரிச்சுவலா என்ஹான்ஸ் பண்றது ரியலி குட். சோ எந்த வீட்டுல ஆண்கள் வந்து நீ ஆலியார்ல சேர்ந்து ஃபுல்லா கெட்டு போயிட்ட, ஆலியார்ல உனக்கு என்னென்னமோ கத்து கொடுக்குறாங்க அப்படின்னு எல்லாம் யாராச்சும் சொன்னீங்கன்னா ஜஸ்ட் அதை இன்னைக்கே ஸ்டாப் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து உங்க பெண்கள் வந்து கரெக்டான ரூட்ல தான் போறாங்க. அவங்க ஒன்னும் கிட்டி பார்ட்டி இப்ப குடிக்கிறது, ஸ்மோக் பண்றது, வெளியில போறது, எல்லா ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறது, இதெல்லாம் இப்ப பெண்களும் காமன் ஆயிடுச்சு. அட்லீஸ்ட் உங்களுடைய உங்க வீட்டுல உங்க பொண்ணோ உங்க ஒய்ஃபோ உங்க சிஸ்டர்ஸோ வந்து ஆலியார்ல ஜாயின் பண்ணிருக்காங்கன்னா மாஷி வேதாத்திரியே மிக்க நன்றின்னு சொல்லுங்க. ஏன்னா அங்க வந்து அவங்க போய் ஒழுக்கத்தை கத்துக்கிறாங்க. அங்க வந்து பார்த்தாதான் தெரியும் அவங்க என்ன கத்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, இல்லைங்களா? பை சான்ஸ் அவங்க எல்லாம் அந்த மாதிரி சொன்னாலுமே கூட வாழ்க வளமுடன்ட்டு நீங்க கரெக்டான ரூட்ல தான் இருக்கீங்க. இந்த பாத்துல வந்து உங்களுடைய என்ஹான்ஸ்மெண்ட் நடக்குது. ஏன்னா உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட், டாலரன்ஸ், சாக்ரிஃபைஸ் வந்து வித் அவேர்னஸ் எப்படி ஜனங்களுக்கு எடுத்து கொடுக்கணும்ன்ற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வந்து புரிதல் வருது, இல்லைங்களா? அடுத்தது பிடிஎஸ் பிலாசபி என்ன வேதாத்ரி மகர்ஷி சொல்றாரு, ப்ளீஸ், தேங்க்யூ, சாரி. பாருங்க எவ்வளவு ஃப்ரீயா கொடுக்கலாம். இந்த வேர்டுக்கு ஒரு காசும் கொடுக்க கூட தேவையில்லை. இப்போ வந்து இந்த வேர்டுக்கு ஏய் அந்த காப்பியை கொண்டா, பிளீஸ் அந்த காஃபி கொஞ்சம் குடுமா, தேங்க்யூ இன்னைக்கு சுட்ட இட்லி ரொம்ப நல்லா இருந்துச்சுமா அப்படின்னா அடுத்த வேலை அந்த அம்மா எவ்வளவு சந்தோஷமா அடுத்த இட்லி செஞ்சு அடுத்த வேலை சாப்பாடு செஞ்சு தரும். தேங்க்யூங்க, நீங்க இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி ஆபீஸ்ல இருந்து களைச்சு போய் வந்திருக்கீங்க, இந்தாங்க ஃபர்ஸ்ட் இந்த காஃபியை குடிங்க, நான் அதுக்குள்ள டின்னர் ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு இந்த எல்லாம் ஆக்கி கொட்டி வச்சிருக்கேன் எல்லாம் தின்னுக்குங்க அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. அதே டைம்ல நான் மாடா வலிக்கிறேன் இந்த வீட்டுக்குன்ட்டு. இந்த ப்ளீஸ், தேங்க்யூ, சாரி குடும்பத்துல இருந்தே வெளியில போயிடுச்சு. இதேதான் பசங்க வெளியிலயும் அப்படிதான் கத்துக்கிறாங்க. இப்ப பாருங்க, சின்ன பசங்களை யாரா பார்த்தா டாக்டர் ப்ளீஸ் டாக்டர், தேங்க்யூ டாக்டர், சாரி டாக்டர் அப்படின்னு யாராச்சும் அந்த சின்ன பசங்க சொல்றாங்களா? ஏன்னா வீட்லயே அது சொல்லலையே. அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான், அப்பா அம்மா தான் வந்து அந்த பசங்களுக்கு வந்து ஒரு பெரிய ரோல் மாடல். அப்பாவே அவங்க அம்மாவை பார்த்து தேங்க்யூமா, இந்த சாப்பாடு நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலையே. அப்துல் கலாமோட எக்ஸாம்பிள் நம்ம கேட்டிருக்கோம் இல்லைங்களா? தீஞ்சு போன பிரெட் டோஸ்ட் வந்து அவங்க அப்பா டேஸ்டியா இருக்குமா அப்படின்னு சாப்பிடுறாரு. அப்துல் கலாம் கேட்கிறாரு, என்னப்பா இவ்வளவு கசப்பு, சாப்பிட கூட முடியல. உங்க அம்மா டெய்லி நல்லா தாடா சமைக்குது, இன்னைக்கு தாடா தீஞ்சு போச்சு, ஒரு நாள் தீஞ்சு போச்சுன்ட்டு நம்ம ஏண்டா அந்த அம்மாவை திட்டணும், பாவம் அது சொன்னா மனசுக்கு வருத்தமா ஆகுமே அப்படின்னு. எத்தனை ஆண்கள் நம்ம வந்து அப்படி சொல்றோம், டெய்லி நல்ல சாப்பாடா செஞ்சு போட்டாலும் ஒரு நாள் உப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு, உப்பு கம்மி ஆயிடுச்சுன்னு மரமண்ட என்ன நீ இதான் அவங்க அப்பா அம்மா வீட்டுல கத்து கொடுத்தாங்களா அப்படித்தானே அவங்கள சொல்லி நம்ம திட்டுறோம். அப்படி திட்டி 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 இன்னைக்கு பாருங்க அது வந்து உலக அளவுல போயிடுச்சு. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க வைஃபை மட்டும்தான் திட்டுறீங்க, பட் நீங்க திட்டுற வைப்ரேஷன்ஸ் வந்து உலக அளவுல போயிடுச்சு. ஏன்னா வந்து நம்ம பிளஸ் பண்ணாலும் உலக அளவுக்கு போகுது, நம்ம திட்டுனாலும் அது வந்து உலக அளவுக்கு போகுது, இல்லைங்களா? அது வந்து உலக அளவுக்கு போயிட்டு இன்னைக்கு வந்து பெண்கள் எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு பாருங்களேன். சோ இந்த ப்ளீஸ், தேங்க்யூ, சாரி இந்த வேர்டை வந்து தாராளமா யூஸ் பண்ணுங்க. ஏன்னா இதுக்கு வந்து கண்டிப்பா வந்து யாரும் காசு கொடுக்கவே தேவையில்லை. ப்ளீஸ்ங்கிறது உங்களுடைய ஈகோவை வந்து ரெடியூஸ் பண்ணுது, ரெஸ்பெக்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுது, இல்லைங்களா? சோ நம்ம தேங்க்யூன்றது வந்து கிராட்டிடியூட் மல்டிப்ளைஸ். நம்ம வந்து தேங்க்யூ காட், யூனிவர்ஸ், தேங்க்யூ, நம்ம கிராட்டிடியூடு, நமக்குள்ள என்ன பாசிட்டிவ் இருக்கோ அந்த பாசிட்டிவிட்டியை தானே நம்ம கடவுள்கிட்ட தேங்க்யூ தேங்க்யூன்னு சொல்றோம். அதே மாதிரி உங்க ஒய்ஃப்க்கும் தேங்க்யூ சொல்லுங்க, உங்க ஹஸ்பண்டுக்கும் தேங்க்யூ சொல்லுங்க, உங்க பசங்களுக்கும். ஏன்னா நீ போய் எனக்கு பையனா பிறந்த பொண்ணா பிறந்தன்னு எத்தனை வாட்டி நம்ம பசங்களை பார்த்து திட்டுறோம், இல்லைங்களா? ஏன்னா சயின்டிபிக்கலி ஸ்பிரிச்சுவலி இந்த கிராட்டிடியூட் வந்து ரெடியூசஸ் த ஆங்கர். கோவம் வந்துச்சுன்னா பாருங்க நம்ம உடம்பு ஃபுல்லா எல்லா ஹார்மோன்ஸும் வந்து கெட்ட ஹார்மோன்ஸ் தான் இன்க்ரீஸ் ஆகுது. அதே வந்து தேங்க்யூ அப்படின்ற ஒரு கிராட்டிடியூட் போட்டோம்னா கோவமே கம்மியாகுது, கண்டென்ட்மெண்ட் ஆகுது. இட் பில்ட்ஸ் அபண்டன்ஸ் மைண்ட் செட். ஸோ வென் விமென் ஆர் அப்ரிஷியேட்டட் தேர் எனர்ஜி மல்டிப்ளைஸ்.
விமன் கொஞ்சம் எமோஷனலி கொஞ்சம் அப்படிதான் இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அன்பு காட்டணும், எக்ஸ்ட்ரா தேங்க்யூ சொல்லணும். சொன்னா கண்டிப்பா வந்து அவங்களுடைய வைப்ரேஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதனால நீங்க என்ன குறைஞ்சு போயிட போறீங்க? சோ நீங்க சொன்னீங்கன்னா வயசுல நான் பெருசு, எனக்கு இதான் தெரியும் அதான் தெரியும்னு மட்டும் சொல்லிக்கிறீங்களே, அப்போ வந்து கண்டிப்பா வந்து அவங்களுடைய வைப்ரேஷன்ஸ் எலிவேட் பண்றதுக்கு தேங்க்யூ சொன்ன என்ன ஆயிட போகுது இல்லைங்களா? அதே மாதிரிதான் சாரியும் மன்னிக்கவும் அப்படிங்கறது வந்து அது வந்து நம்மளுடைய ஈகோவை வந்து கம்மி பண்ணுது. ஏன்னா ஈகோ தான் ரூட் ஆஃப் கான்ஃபிளிக்ட், ஹியூமிலிட்டி இஸ் த ரூட் ஆஃப் பீஸ். சோ சாரி சொல்றதுனால நம்ம ஈகோ டிசால்வ் ஆகுது, நம்ம ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகுது, நம்ம கேரக்டரும் ஸ்ட்ரென்தன் ஆகுது. சோ அதே மாதிரிதான் அந்த விமெனும் வந்து சாரி அப்படின்னு கான்சியஸா, சும்மா பேருக்கோசரம் நம்ம சாரி சொல்றது இல்ல, கான்சியஸா சாரிங்க இந்த ஒரு மிஸ்டேக் நடந்து போச்சு அப்படின்னு ஒரு வார்த்தை அந்த அம்மா வந்து சொல்லிட்டாக்கா, குழந்தைங்களுக்கோ சரி ஹஸ்பண்ட்கோ சரி ஒரு சாரின்ற வேர்டை யூஸ் பண்ணிட்டா அந்த ரிலேஷன்ஷிப் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகுது. சோ வேதாத்ரி மகர்ஷி வந்து நமக்கு வந்து 5 அளவு முறை, இன்னைக்கு பேசுறது எல்லாமே இந்த ஏடிஎஸ் பிடிஎஸ் எல்லாமே நம்மளுடைய தாட்ஸ், நம்மளுடைய எண்ணங்கள் தான். சோ நம்ம ஏடிஎஸ் பிடிஎஸ் வந்து என்ன எப்படி எப்ப யூஸ் பண்றோம், ஏன்னா நம்ம எண்ணத்தை ஆராயும் போது நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட், டாலரன்ஸ், சாக்ரிஃபைஸ், ப்ளீஸ், தேங்க்யூ, சாரி, இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து தாராளமா யூஸ் பண்றோம். நம்ம மைண்ட் என்னைக்கு காமா இருக்கோ அன்னைக்கு நம்ம நல்ல நிம்மதியா தூக்கம் வரும். ஏன்னா நம்ம நிம்மதியா டெய்லி ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் தூங்கி எந்திரிச்சாலே நம்ம உடம்பு ஃபுல்லா ஹெல்த்தி ஆயிடுது. அப்போ நம்மளுக்கும் வந்து நிறைய வந்து எடுத்து கொடுக்கணும் அப்படின்ற மனிதாபிமானம் மனசு தோணுது. அதே மாதிரிதான் நம்ம ஒர்க்லயும் அப்படிதான் நம்மளுக்கு வந்து இந்த ஏடிஎஸ் பிடிஎஸ் தாராளமா நம்ம வந்து எடுத்து கொடுக்கணும். சோ பாலுணர்வு பத்தியும் வேதாத்ரி மகர்ஷி நிறைய சொல்றாங்க. அட்ஜஸ்ட்மெண்ட், டாலரன்ஸ், சாக்ரிஃபைஸ். நிறைய பெண்கள் வந்து டாக்டர், ஒரு கர்ப்ப பெண்மணி பிரெக்னன்சில வந்து டாக்டர் கிட்ட சொல்லுது, டாக்டர் சொல்றாங்க உனக்கு வந்து இந்த ட்ரைகோமோனாஸ் இன்ஃபெக்ஷன் இருக்குமா, நீ இந்த மாத்திரையை சாப்பிடு. அடுத்த மாசம் வருது, அடுத்த மாசமும் அந்த இன்ஃபெக்ஷன் வந்து போல. சோ அப்ப டாக்டர் சொல்லுது, நான் சொன்னேன் இல்லையாமா நீயும் இதை சாப்பிடணும், உங்க ஹஸ்பண்டும் அதை சாப்பிடணும்னு. அந்த பொண்ணு ஓன்னு அழுவுது. சொல்லுது, டாக்டர் சாரி, எனக்கு தெரியும் என் ஹஸ்பண்ட் வேற யாரோ லேடி கூட கான்டாக்ட் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு, பட் நான் இப்ப பிரெக்னண்டா இருக்கேன், அவர்கிட்ட ஏதோ சொல்லி ஏதோ வம்பு வந்து போச்சுன்னா என்ன பண்றது, குழந்தை நல்லபடியா டெலிவரி ஆகணும், அதுதான் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு அந்த கர்ப்ப பெண்மணி சொல்லுது. இந்த மாதிரி வந்து ஒரு அளவு முறையே இல்லாம வந்து சமுதாயத்துல வந்து இப்ப வந்து நேர்ல போய் செக்ஸ் பண்றது மட்டும் இல்ல, வாட்ஸ்அப் மூலியமா, சோசியல் மீடியா மூலியமா அந்த ஆண்களும் செய்யறாங்க, பெண்களும் செய்யறாங்க, பசங்களும் இப்ப அதுல போய் மாட்டிக்கிட்டாங்க. அதனாலதான் வந்து யாரும் பசங்க பாருங்க கல்யாணமே வேணாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து இந்த உணர்ச்சியை வந்து கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு இருக்கு. சோ அதே மாதிரிதான் உணவும் வந்து பெண்கள் தான் வந்து கிச்சனுடைய ஹெட்டா இருந்தாங்க. இப்ப வந்து ஆண்களும் கிச்சனுக்கு வராங்க. அங்க வந்து கிளாஷ் வந்துடக்கூடாது. அப்ப வந்து கிச்சன் வந்து மாமியார் மருமக கிளாஷ் தான் நிறைய வரும் இல்லைங்களா. மாமியார் வந்து சொல்லும், என் பையனுக்கு இது செஞ்சாதான் பிடிக்கும்னு. அப்போ அந்த பொண்ணு சொல்லுது, டாக்டர் தான் கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆச்சு, இல்ல இன்னமும் என்ன என் மாமியார் வந்து கிச்சனுக்குள்ளேயே விட மாட்டேங்குது. இப்போ வந்து நியூக்ளியர் ஃபேமிலி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் இருந்தா, ஹஸ்பண்ட் என்ன நீ சமைக்கிற, எங்க அம்மா செய்யற சமையல் எப்படி அப்படின்னு தான் சொல்றாரு. அவங்களும் சமைக்கும் போது பிரச்சனை, அதனால வீட்லயே சாப்பாடு சமைக்கிறதே வேணாம், ஓகே போ ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிக்கிறான்ற அளவுக்கு வந்து இப்ப வந்து போய்கிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம உடம்புக்கு எனர்ஜி டைரக்டா போடுறது இந்த சாப்பாடு ஒண்ணுதான். இந்த சாப்பாட்டுலயே இவ்வளவு ப்ராப்ளம் வந்து போச்சுன்னா எப்படி நம்ம அங்கேயும் நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட், டாலரன்ஸ், சாக்ரிஃபைஸ் வேணும், ஏடிஎஸ் பிடிஎஸ் ரெண்டுமே வேணும். இந்த ஃபுட்டு அளவு முறையா நம்ம இருக்கணும்னா, நம்ம பசங்க இருக்கணும்னா, இந்த உலகம் இருக்கணும்னா நம்ம வந்து இந்த ஃபுட்லயும் வந்து நம்ம வந்து அளவு முறை இருக்கணும். சோ இப்படி நமக்கு வந்து வேதாத்ரி மகர்ஷி எவ்வளவு அற்புதமா வந்து 2 பேரும், 2 பாய்ஸ் ஆகட்டும் கேர்ள்ஸ் ஆகட்டும், எப்படி நம்ம வந்து இந்த ஏடிஎஸ் பிடிஎஸ் தாராளமா நம்ம லைஃப்ல யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்ங்கிறது எமோஷனல் பிளெக்சிபிலிட்டி இல்லைங்களா, டாலரன்ஸ்ங்கிறது மென்டல் ஸ்டெபிலிட்டி, சாக்ரிஃபைஸ்ங்கிறது பர்பஸ்ஃபுல் கிவிங், ப்ளீஸ்ங்கிறது வந்து ரெஸ்பெக்ட்,
தேங்க்யூங்கிறது வந்து கிராட்டிடியூட், சாரிங்கிறது வந்து ஹியூமிலிட்டி. இந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் பெரிய ஈகோவா வச்சுக்கிட்டு நான் தான் ஃபர்ஸ்ட் சொல்வேன், நீ தான் ஃபர்ஸ்ட் சொல்வேன்ற ஈகோவே தேவையில்லை. இவ்வளவு அற்புதமான ஒரு ஏடிஎஸ் பிடிஎஸ் மெடிசன்ஸ தாராளமா நீங்க யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பா தனி மனிதனின் அமைதி குடும்ப அமைதியா மாறி குடும்ப அமைதி உலக அமைதியா கண்டிப்பா இது வந்து மாறப்போகுது. ஏன்னா நாம வந்து இத வந்து கான்சியஸா எடுத்து கொடுத்தோம்னா ஸ்பிரிச்சுவலா ஸ்ட்ரென்தன் ஆகிறோம், ஸ்பிரிச்சுவலா நம்ம மெச்சூர் ஆகிறோம் அப்படின்றது அங்க அர்த்தம். வேர்ல்ட் பீஸ் பிகின்ஸ் இன் த ஃபேமிலி, ஃபேமிலி பீஸ் பிகின்ஸ் இன் த மைண்ட் ஆஃப் த விமென். சோ அப்போ நான் மட்டும் ஏன் இந்த ஏடிஎஸ் பிடிஎஸ் கொடுக்கணும், ஏன் அவங்க கொடுக்க கூடாதுன்றதெல்லாம் விட்டுட்டு நாம தாராளமா எடுத்து கொடுக்கலாம். சோ அப்போ தாராளமா எடுத்து கொடுக்கும் போது கண்டிப்பா உலக அமைதி வரும் இல்லைங்களா? ஏன்னா இந்த இன்டர்நேஷனல் விமென்ஸ் டே இன்னைக்கு நீங்க பெண்கள் யூ ரிமைன் த கேரிங் கைண்ட் அண்ட் கிரேஷியஸ் ஃபோர்ஸ் தட் யூ ஹாவ் கன்சிஸ்டன்ட்லி பீன் ஃபார் மேன்கைண்ட். இந்த மேன்கைண்ட், இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் வந்து ஒரு அன்பு இந்த ஏடிஎஸ் பிடிஎஸ் தாராளமா விமென் கொடுத்ததுனாலதான் வந்து இந்த அளவுக்கு இருக்கு. ஆண்களுக்கும் அதுதான் சொல்றாங்க, பெண் வயிற்றில் உருவாகி பின் அந்த பெண்ணின் கொடுத்த பாலை குடிச்சு அந்த பெண்ணோட கூடவே வளர்ந்து அந்த பெண்ணையே கல்யாணம் பண்ணி அது கூடவே இருந்து உன்னுடைய ஃபேமிலி எல்லாம் ஆரம்பிச்ச இந்த ஆண்கள் வந்து அந்த பெண்களுக்கு வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ரெஸ்பெக்ட் இந்த ஏடிஎஸ் பிடிஎஸ் தாராளமா எடுத்து கொடுக்கலாம். சோ இங்க வந்து ஆண் நான் தான் பெருசு, பெண் நான் தான் பெருசுன்னு இல்லாம ரெண்டு பேரும் தாராளமா ஏடிஎஸ் பிடிஎஸ் தாராளமா கொடுத்துக்கிட்டு இந்த விமென்ஸ் டே செலிப்ரேஷன்ஸ் வந்து ஃபர்தரா நம்ம கொண்டுட்டு போலாம். So wishing you all a very very happy Women's Day. இந்த அற்புதமான வாய்ப்பை கொடுத்த உலக சமுதாய சேவா சங்கத்தின் அனைவருக்கும் நன்றி. பொறுமையா கேட்டுட்டு இருந்த உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீன் ஆயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வீராக. உலகம் முழுவதும் ஆரோக்கியமும் அமைதியும் நிலவட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தற்பொழுது அம்மா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பான பதில் அளிக்க உள்ளார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் பெயரையும் முறையும் தெரிவித்து தங்களுடைய கைபேசி தாங்களே அட்மிட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் போது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு முதலாவது அன்பராக TS ராஜாராமன் ஐயா பழந்தாங்கலிலிருந்து, ஐயா நீங்க அம்மா கிட்ட உங்களுடைய கேள்விகள் கேட்கலாங்க ஐயா. அங்க போர்லாம் எப்படிமா இருக்கு? பயம் இல்லாம சேஃப்டியா இருக்கீங்களா? எல்லாம் சேஃபா சேஃப். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். ராஜாராமன், சென்னை பழந்தாங்கல்ல பேசுறமா? வணக்கங்க ஐயா. மருத்துவர் அம்மா அருமையா பேசுறீங்க. அதுவும் இன்னைக்கு 8th மார்ச் இன்டர்நேஷனல் விமென்ஸ் டே பத்தி அருமையா சொன்னீங்க. ஏடிஎஸ் பிடிஎஸ் காம்பினேஷன் என்ன இருந்தது? எனக்கு 2 கேள்வி இருக்கு மனசுல. ஒண்ணு வந்து ஏடிஎஸ் தான் நம்ம படிச்சிருக்கோம், பாடத்துல எழுதியிருக்கோம். அது என்ன பிடிஎஸ்ங்கிற புதுசான ஃபார்முலா நீங்களே உண்டு பண்ணீங்களா இல்ல எப்படி இது? ப்ளீஸ் தேங்க்யூ. சாரி, கேஜி 1ல இருந்தே சொல்லி தராங்க ஐயா. கேஜி ஸ்டூடெண்ட்ஸ் போனாலே ப்ளீஸ் தேங்க்யூ சாரி சொல்லி தராங்க. ஆனா பாவம் கேஜி 1ல இருந்தே படிச்சுட்டு இப்பவும் அதை யூஸ் பண்ண மாட்டேங்கிற பாருங்க. ஒரு தேங்க்யூ நன்றி உணர்வே இல்லைங்க ஐயா சொசைட்டில. ஒரு ப்ளீஸ் அம்மா ப்ளீஸ் இத கொஞ்சம் செய்யுமான்ற ஒரு ஹியூமனிட்டியே இல்ல மக்களுக்கு. சோ அப்போ நம்ம திருப்பி அத ரிவைஸ் பண்ணிக்கணும் இல்லைங்களா? சரி, நல்லா ஞாபகப்படுத்துறீங்க, நன்றிமா. அடுத்த கேள்வி வந்து கொஞ்சம் சங்கடமான கேள்விதான் இருக்குது. இப்ப வந்து குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்களை வந்து ஒரு மாதிரி திட்டுறாங்க கிராமத்துல. அதுக்காக என்ன பண்றாங்க, 2-3 கல்யாணம் பண்ணி வச்சும் குழந்தை பாக்கியம் இல்லை. ஆனா அகத்தியனுடைய அந்த வாழ்வியல் சாஸ்திரத்துல இந்த மலட்டுத்தன்மைங்கிறது ஆண்கள் தான் இருக்குன்னு அடித்து ஒரு சொல்லி எழுதியிருக்காரு. ஆனா ஆண் ஆதிக்கம் இருக்கிறதுனால அந்த பழி அப்படியே பெண்கள் மேல போட்டு இன்னைக்கு பெண்கள் தான் இன்னைக்கு அந்த பழி ஏத்துட்டு இருக்காங்க. இதை பத்தி உங்களுக்கு கருத்து என்னமா? சூப்பரான கேள்விங்க ஐயா இது. ஏன்னா வந்து இது வந்து ஓல்டு ட்ரெடிஷன். இப்ப வந்து சயின்டிபிக்கா ப்ரூவ் ஆயிருக்கு. எந்த ஒரு இன்ஃபர்டிலிட்டி கிளினிக்ல போனாலுமே
பர்சன்டேஜ் வந்து ஆல்மோஸ்ட் சேம் தான் இருக்கு. இன்ஃபேக்ட் இப்ப ஆண்களோட இன்ஃபர்டிலிட்டி, மேல் இன்ஃபர்டிலிட்டி தான் இப்ப வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. ஆனா மேல் ஈகோ பாத்தீங்களா, அது வந்து ஏத்துக்க மாட்டேங்குது. அது ஏத்துக்க மாட்டேங்குது. அந்த பெண்ணும் வந்து நிறைய இடத்துல நான் என்கிட்ட கவுன்சிலிங் வர்றவங்க சொல்லுவாங்க, மேடம் எனக்கு தெரியும் என்கிட்ட ப்ராப்ளம் இல்ல, என் ஹஸ்பண்ட் கிட்டதான் ப்ராப்ளம்னு டாக்டர் எடுத்து சொல்றாங்க, ஆனாலும் அந்த எங்க ஹஸ்பண்ட் வந்து ஏத்துக்க ரெடியா இல்ல. சோ அதனால வந்து பரவாயில்ல, நோ ப்ராப்ளம், நானே பழிய போட்டுக்கிறேன். பட் ஆனா ட்ரீட்மெண்ட் ஹஸ்பண்ட் கொடுத்தா தானேங்க சார் சரியாகும். எப்படி அந்த அம்மா தான் எல்லாமே நார்மலா இருக்கே. சோ அங்கதான் வந்து இந்த ஏடிஎஸ் பிடிஎஸ் எல்லாம் தேவைப்படுது. ஆண்களும் கொஞ்சம் நான் தான் பெருசுன்றத கொஞ்சம் விட்டு கொடுத்து, இன்ஃபர்டிலிட்டி வந்து ஆண்களுக்கும் அதே லெவல்ல தான் இருக்கு. இப்ப ஆண்கள் வந்து பரவாயில்ல, அவன் அப்படி இப்படி இருப்பான்னு 2 கல்யாணம் 3 கல்யாணம் செஞ்சு வைக்கிறாங்க. இப்ப பெண்கள் மட்டும் என்ன சும்மாங்களாங்க ஐயா? அந்த பாருங்க சொசைட்டில அது எப்படி தீர்ந்து போச்சு இல்லைங்களா? அந்த காலத்துல ஹஸ்பண்ட் இறந்து போனா ஒயிட் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அவங்க பாட்டுக்கு வீட்டுக்குள்ள மொட்டை அடிச்சுட்டு தலை சுத்திட்டு இருக்கணும். இப்ப அப்படி இருக்க தேவையில்லையே. பெண்கள் வந்து அதுக்கோசரமா பிறந்தாங்க இல்லைங்களா? சோ பெண்கள் சாதிக்க என்னென்னமோ இருக்கு லைஃப்ல. சொசைட்டில எத்தனையோ பேத்துக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம். நம்ம வந்து செல்ஃபுக்கு மட்டும் இல்ல, ஃபேமிலிக்கும் மட்டும் இல்ல, சொசைட்டிக்கும் நம்மளால முடிஞ்சதை செய்யலாம். சோ அந்த மாதிரி சொசைட்டி மாறிக்கிட்டு இருக்கு. ஆண்களும் மாறணும். சயின்டிபிக்காவே ப்ரூஃப் இருக்கு, ஆண்களும் வந்து இன்ஃபர்டிலிட்டில ஈக்குவல் இருக்கு அப்படின்றது இருக்கு. பெண்களும் பாவம் எவ்வளவுதான் சாக்ரிஃபைஸ் பண்றாங்க. பட் இருந்தாலும் ஆண்களும் கொஞ்சம் அத புரிஞ்சுக்கிட்டு ட்ரீட் பண்ணிக்க கத்துக்கணும் இல்லைங்கய்யா? மலடின்னு சொல்லிடுறாங்க, மலடான்னு எப்படி சொசைட்டில ஏதோ வேர்டு கேள்விப்பட்டிருக்குமா? இல்ல இல்லைங்களா? ஆமா, நல்ல விளக்கம் கொடுத்தீங்கம்மா. நம்ம நன்றிமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா, வாழ்க வளமுடன். அது இன்னும் கரெக்ட் தாங்கம்மா. ஆனா பெண்களே வந்து என்ன பண்றாங்க, ஆண்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு போறாங்க. அவரு சொல்லிட்டு அவருக்கு மனசு கஷ்டமாயிடும் அப்படின்ட்டு அவங்களே வந்து ஒரு மாதிரி இவங்களே பழி ஏத்துக்கிறதுக்கு அவங்க ரெடியா இருக்கிறாங்க பாருங்க. கரெக்ட். அங்கதான் வந்து அளவு முறை சொல்லி கொடுக்கிறாரு நமக்கு. அளவு முறை, ஃபேக்ட் இஸ் ஃபேக்ட். ஆமா, உனக்கு தான் ப்ராப்ளம், யூ ஹேவ் டு கெட் ட்ரீட்டட்னு டைரக்டா டாக்டர் வச்சே சொல்லலாம். அவங்க ஒன்னும் அந்த பழியை ஏத்துக்கணும்ன்ற அந்த அளவுக்கு எல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணணும்ன்ற அவசியமே இல்லைங்கம்மா. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து நீங்க என்ன பாவம் பண்ணீங்களோ அப்படின்ற மாதிரி அந்த பெண் மேலதான் பழிய போடுறாங்களே கண்டி. ஆக்சுவலி பார்க்க போனா ஆணுக்கு தானே வாரிசு வரணும்ன்ற, அப்ப அவங்க செஞ்ச பாவங்கள் தானே அவங்களுக்கு தொடர்ந்து வந்திருக்கும். சோ இப்படிலாம் வந்து சமுதாயத்துல உளவிட்டு இருக்குங்கம்மா. அதுக்கு சொல்ல கரெக்ட். இன்னமும் வந்து ஆண் வாரிசு வேணும்னு இருக்கிறவங்க, சொத்துக்கு ஆண் வாரிசு வேணும்னு இருக்கிறவங்க இன்னமும் இருக்காங்க சொசைட்டில. கவர்மெண்ட்ல வந்து எவ்ரிபடி ஹஸ் ஈக்குவல் ரைட்ஸ்ன்னு போட்டா கூட பெண்கள் அதை வந்து டாலரேட் பண்ணிட்டு, சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு, அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா எதிர்த்தாக்க குடும்பமான மரியாதை போயிடும் இல்லைங்களா? சோ அதனால வந்து அவங்க ஏடிஎஸ் நிறையவே இருக்கு அவங்க கிட்ட. ஏடிஎஸ் பிடிஎஸ் நிறையவே இருக்கு. அடுத்ததாக கிருபாநிதி அம்மா, நீங்க அம்மா கிட்ட உங்களுடைய கேள்விகள் கேட்கலாமா? அம்மா வாழ்க வளமுடன். சுசிலாமா வாழ்க வளமுடன். பொருத்தமா உங்களை போட்டுக்கிறது வீரப்பையாவுக்கு நானே நன்றி சொல்றேன். வாழ்க வளமுடன். இந்த வேற டாக்டருங்கிற முறையில நீங்கள தவிர வேற யாரும் கொடுக்க முடியாது. நிறைய பெண்ணாசிரியர்கள் இருக்காங்க. இந்த டாக்டருங்கிற முறையில உங்களை தவிர இதை யாராலையும் சொல்ல முடியாது. ரொம்ப அருமையா இருந்ததுமா, ரொம்ப சிறப்பா இருந்தது. இதுல வந்து கேள்விங்கிறதுக்கால என்னோட நம்மளோட கருத்துக்களை தான் பரிமாறிக்க முடியும். அந்த அளவுக்கு இந்த ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது விருப்பத்தை ஒழிக்க வேண்டாம், வெறுப்பை ஒழித்தாலே நம்ம மேன்மை ஆயிடுவோம். அதெல்லாம் ரொம்ப கிடைக்காத வார்த்தைகள். இன்னைக்கு அதை தான் நான் எழுதி வச்சிருக்கேன், இன்னைக்கு கத்துக்கொண்டது அப்படின்னு. ஆனா நீங்க உங்களுடைய லைஃப் ஷேர் பண்ணுங்க. எப்படி நீங்க யூஸ் பண்ண ஏடிஎஸ் பிடிஎஸ்னால எப்படி இந்த அளவுக்கு வந்து நீங்க 73, 74 இயர்ஸ் ஓல்டு இன்னைக்கு இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொசைட்டில நின்னு வாழ்க வளமுடன் இதுல வந்து இவ்வளவு ஸ்ட்ராங்கா பேசுறீங்கன்னா ஏடிஎஸ் பிடிஎஸ் உங்க லைஃப்ல எப்படி ஹெல்ப் ஆச்சுன்றத பத்தி ஷேர் பண்ணுங்கம்மா. வாழ்க வளமுடன். நான் ஏறத்தாழ வேதாத்திரியத்துக்கு வர்ற வரைக்கும் விட்டு கொடுக்கறத தவிர நான் எதையுமே செஞ்சதில்ல. மனசுல கோபங்கள் இருந்தாலும்
மனசுல பல வேதனைகள் இருந்தா கூட இது இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு நம்ம ஏதாவது பேசணும்னா பிரச்சனை ஆயிரும். ஏன்னா டிபெண்ட் என் ஹஸ்பண்ட் 27 வயசுலயே கிடையாது. அம்மா டிபெண்ட். அப்புறம் நம்ம வேலை பார்த்தா கூட அம்மா இல்லைன்னா என் பிள்ளைங்க இந்த அளவுக்கு ஒழுக்கமா வளர்ந்திருக்க வேலை கிடையாது. அதனால அவங்க என்ன சொல்றாங்க, அக்கா தங்கச்சி என்ன சொல்றாங்க, அதெல்லாம் கேட்டு நான் மகர்ஷி கிட்ட வந்த பிறகுதான் என் பிள்ளைங்க தலையெடுத்த அதுக நல்லா வந்த பிறகு எனக்கு இன்னமே நம்ம இவ்வளவு விட்டு கொடுத்தனாலதான் இந்த பிள்ளைங்க நல்லா இருக்கு. அந்த மூடுக்கு வந்துட்டேன் நான். யார்கிட்டயுமே ஒரு கோபங்க வந்தா கூட அந்த சமயம் அடக்கிக்கிட்டு இந்த பிள்ளைங்க நல்லா இருக்கணும். அப்படிதான் போனேன் ஒழிய விட்டு கொடுத்து போனேன்னு கூட சொல்ல முடியாது. அத எனக்குள்ள அடக்கிக்கிட்டேன்னு தான் சொல்ல முடியும். ஆனா அதுவே எனக்கு ஒரு தியாகமா கூட இல்ல. என்னுடைய பிள்ளைகளுக்கு லைஃப்க்கு ரொம்ப நல்லா இருந்தது. என் லைஃப்க்கு இப்ப நல்லா இருக்குங்கிறது இது ஒரு காரணம். நம்மளுடைய தியாகம்னு கூட சொல்ல முடியலண்ணா. அத நம்ம ஏத்துக்கிட்டு பிள்ளைங்களுக்கா எதையும் ஏத்துக்கலாம். இப்ப இன்னொன்னு சொல்றேம்மா. இப்ப என்னுடைய குடும்பத்திலேயே நிறைய ஃப்ரெண்ட்ஸோட பாக்குறேன். பிள்ளைங்கள் அம்மா அப்பாட்ட விட்டுட்டு போக பயப்படுறாங்க. ஒரு சடன் ஏஜ் வரைக்கும். ஏன்னா நம்ம அப்படி பார்த்து பார்த்து வளர்க்குறோம். இவர் கூட்டி போய் கெடுத்துடுவாரு. 4 நாள் விட்டுட்டு போனா என்னத்தையாவது வாங்கி கொடுத்துருவாரு. இது மாதிரி நிறைய மன்றத்துல புலம்புறாங்க. இதோடைய நிலையெல்லாம் மாறணும்னா அது மாத்த முடியாது. ஜென்ஸுகளுக்கு அப்ப வேலை முடிஞ்சா சரி. இன்னைக்கு வேலை இப்படி முடிஞ்சா நம்மள தொந்தரவு பண்ணாம இருந்தா சரி. அது ஜென்ஸுகளுக்கு நிறையவே இருக்குமா இன்னும். லேடிஸ் அப்படி நினைக்க மாட்டாங்க. எவ்வளவு அழுந்துனாலும் அந்த சத்தா கொடுக்கணும், அந்த பிள்ளைங்களை இப்படி கவனிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இன்னைக்கு பெண்கள்கிட்ட நிறைய இருக்கு. ஜென்ஸுகள்கிட்ட இருக்காது. அவங்களுக்கு பொறுமை இல்ல. அது கர்ப்பப்பையா அதனாலதானே கடவுள் நம்ம கொடுத்தாரு. அதனால அந்த பொறுமை அவங்ககிட்ட கிடையாது. என்ன பண்ணுவாங்க, இன்னைக்கு அப்பா அந்த அம்மா வர வரைக்கும் இதை சாப்பிட்டுக்க அதை சாப்பிட்டுக்க, சரி படிக்கலைன்னா வா படத்துக்கு போவோம், இந்த மாதிரி ஒரு வாரம் ஆக்கி போடுவாங்க. அப்புறம் அவனை அந்த பிள்ளைய கொண்டாடுறதுக்கு அம்மா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இதனால அவங்க அத பெண்கள் இன்னைக்கு செய்யறாங்க. அது ஒரு தியாகமா கூட நான் நினைப்பேன். எல்லா ஷேரும் ஆண்களுக்கு இருக்குல்லம்மா. இதே மாதிரிதானே அந்த பிள்ளைங்களை அவங்க அது கிடையவே கிடையாது. பெரும்பாலும் எல்லாரையும் சொல்லல, 99 ஜென்ஸ் கிடையாது. பயப்படுவாங்க. அது என்னுடைய கருத்துமா. அது ரைட்டா தப்பான்னு தெரியல. நன்றி, வாழ்க வளமுடன். என்னுடைய இதை சொல்லிட்டேன். இது தேங்க்யூ அம்மா. ஏன்னா நீங்க ஏடிஎஸ் பிடிஎஸ் கான்சியஸா அப்ளை பண்ணிருக்கீங்க. அதனாலதான் எதுவும் ரிக்ரெட்ஸ் இல்லாம இவ்வளவு கிளியரா பேசுனீங்க. தேங்க்யூ அம்மா. நன்றி. எனக்கு யாரோடையும் பிரச்சனை இல்லை. நான் அப்படியே நல்ல பிரச்சனை வர்ற சமயத்துல வேதாத்திரியத்துக்கு வந்துட்டேன். இப்ப நம்ம செஞ்சதெல்லாம் ரைட்டுங்கிற உணர்ற பக்குவத்தை அடைஞ்சிட்டேன். நிறைய பேராசிரியர்கள்ட்ட பேச்ச கேட்கிறேன். அதனாலம்மா நன்றிம்மா. ரொம்ப சிறப்பு. வாழ்க வளமுடன். சுசிலாமா, உங்களுக்கு என் அன்பான வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா, நன்றி. எனக்கு கிருபாநிதி அம்மா பாக்குற வரைக்கும் அவங்க எப்படியோ கற்பனை பண்ணிட்டு இருந்தேன். பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க சின்ன பொண்ணு மாதிரிதாம்மா இருக்காங்க. 70 நல்லா ஆக்டிவா நல்லா இதுவா இருக்காங்க. வாழ்த்துக்கள்மா உங்களுக்கு. வாழ்க. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளம். நன்றிம்மா டாக்டர் அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிம்மா. அதே போலங்கம்மா, இப்போ அந்த மாதிரி இல்லாததுனாலதான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம அப்படித்தானம்மா வாழ்ந்துட்டு இருக்கோம். அது மாதிரி இருந்துட்டு இருந்தா வள்ளுவர் காலத்திலேயே அது வந்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? செய்தாரு ஒருத்தர் அவர் நானும் நன்மையும் செய்தெல்லாம் என்னவோ சொல்லியிருக்காங்க. பட் அதெல்லாம் நம்ம படிப்போட நிறுத்திட்டோம். அது லைஃப்ல நம்ம அதை ஃபாலோ பண்ணதுனாலதான் இன்னைக்கு வரைக்கும் அந்த பிரச்சனைகள் இருந்துட்டே தான் இருக்கு. அது இல்லாம இப்ப பெண்கள் வேற விதமா வேற போயிட்டு இருக்காங்க பாருங்க. வேற எங்கேயோ போயிட்டாங்க. ஏன்னா பெண்களுக்கு பெண்களே எதிரியா போயிட்டாங்க. அந்த காலத்துல மாமியார் மருமகளை மட்டும்தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் பெண்களுக்கு பெண்களே எதிரியா இருக்காங்க. சோ அதையும் நம்ம சரி பண்ணணும் ஃபர்ஸ்ட். இல்லைன்னா அங்கேயும் சொசைட்டில ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் இல்லைங்களா? கண்டிப்பா. ஒரு பெண் பேசுறான்னா மத்தவங்க அது சப்போர்ட்டிவா வர்றதில்ல. அது என்ன நீ போய் இவ்வளவு தூரம் பேசுறது அப்படிங்கிற மாதிரி பெண்ணே எதிரியா இருக்கு. அது கொஞ்சம் வளர்ச்சி தடையாதான் இருக்கு. சாந்தி கண்ணன் அம்மா கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாமா? வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. மகளிர் தின வாழ்த்துக்கள் அம்மா. ஃபர்ஸ்ட் அருமை அம்மா. ATS அது கண்டிப்பா எங்க வீட்டுல எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறாங்கம்மா. அதனால நான் அமைதியா இருக்கும் பாருங்க. அதுதான் எனக்கு ஒரு பெரிய கிடைச்ச பொக்கிஷம்மா. பசங்க தான் இப்ப வளர்ந்துட்டு இருக்காங்க. 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க. அதுங்களதான் இப்ப முறைப்படி நம்ம வளர்த்து எடுத்துட்டு வந்துட்டாலே போதும்மா. இன்னைக்கு சொன்னீங்களம்மா, ஒரு குழந்தைங்க 3 தலைமுறை சுமக்குறாங்க அப்படிங்கிறது. அது எனக்கு ரொம்ப பெஸ்டா இருந்ததும்மா. ரொம்ப தேங்க்ஸ் சொல்லத்தாம்மா கொடுத்தேன். ரொம்ப நன்றி அம்மா. நன்றி. வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றி அம்மா. வாழ்க வளமுடன்மா. நன்றிகள் அம்மா. அடுத்ததாக சிவராமன் தாம்பரம் ஐயா, நீங்க அம்மா கிட்ட உங்களுடைய கேள்விகள் கேட்கலாங்க. சிவராமன் தாம்பரம் ஐயா, உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சுங்கய்யா. ஓகே.
வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். போரில்லா வாழ்க. நல்லுலகம், துறையில் சமநீதி. நான் ஒரு 6 வருடங்கள் நீங்க இருக்கக்கூடிய நாட்டுல இருந்துட்டு வந்த ஒரு அன்பர். அந்த ஊர்லாம் சேஃப்டியா பாதுகாப்பா இருக்கீங்களா? முதல் கேள்வியதான். வளைகுடா நாடுகள்ல உள்ள இந்திய குடிமக்கள் அனைவரும் பாதுகாப்பா இருக்கணும். அதாவது நான் மன்றத்துல டெய்லி வைக்கக்கூடிய முதல் பிரார்த்தனை அதான். போரில்லா நல்லுலகம் மகரி சொல்லியிருக்கார். ஒண்ணுமே உப்பு சப்பு இல்லாம எதுக்குதான் இவ்வளவு பெரிய சண்டையை போட்டு சமுதாயத்துல இவ்வளவு பெரிய சீரழிவுகள்ன்றது நம்மளுடைய வாழ்த்தும் பயன் உன்ன ஆணைத்தரமா போய் எல்லாருக்கும் சேரலையா? பிரபஞ்ச காந்த ஆற்றல்ல போய் சேரலையா? குறிப்பாக இந்த வளைகுடா நாடுகள்ல இந்த மாதிரி சிக்கல்கள் வருது. பணம் பிடிச்ச நாட்டுக்காரங்களை என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி எல்லாரையும் கொன்று குவிக்கிறாங்க. ஒருவனை அழிப்பதற்காக இறைவன் நம்மை படைக்கவில்லை, நாம வாழ்வதற்காக தான் பிறந்து இருக்கிறோம் என்ற உண்மை உணரவில்லை. ரொம்ப வருத்தமா இருக்கு. செய்திகள்லாம் பார்க்கும்போது நம்ம ப்ரே பாத்தீங்கன்னா மட்டும் பண்ணிட்டு விட்டுடலாங்க ஐயா. ஏன்னா நான் இங்க இருக்கேன். நம்ம ப்ரே மட்டும் பண்ணிட்டு விட்டுடலாம். வாழ்க வளமுடன். உங்களுடைய இந்த வாழ்க. தேங்க்யூ ஐயா. உங்க prayers. Thank you. உரையாடலாம் ரொம்ப சிறப்பா இருந்தது. இந்த ஏடிஎஸ் பிடிஎஸ் மிக அற்புதம் மேடம். இன்றைய காலகட்டத்துல இது அவசியமான ஒன்று. இணைப்பில் உள்ள அனைத்து மகளிர்களுக்கும், அக்காவா இருக்கலாம், தங்கையா இருக்கலாம், சகோதரியா இருக்கலாம், அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். வேதாத்திரியத்தை உலகெங்கும் கொண்டு செல்லக்கூடிய அற்புதமான பணியை மகரிஷி கொடுத்து விட்டார். அதை நோக்கி நாம் பயணம் செய்வோம். சொல்வதற்கு வேற வார்த்தைகள் இல்லை. அனைவருக்கும் வாழ்க வளமுடன் நல்வாழ்த்துக்கள். நீங்கள் நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக வளர்மதி அம்மா, நீங்க அம்மா கிட்ட உங்களுடைய கேள்வி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கேளுங்கம்மா. அம்மா வாழ்க வளமுடன். இணைப்புக்கு நன்றி அம்மா. இருவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் அம்மா. பார்த்தாலே ஒரு பாசிட்டிவ் வைப், அது உமன்ஸ் டே அதுவுமா கிடைச்சிருக்கு. உங்களை என் மனசுக்குள்ள ஒரு பார்பி டால் மாதிரிதான் வச்சிருப்பேன் நானு. அந்த மாதிரி ஒரு அழகா ஒரு ஆமாமா ரொம்ப பிளசண்டா உங்களை பார்த்தாலே ரொம்ப சிறப்பா இருக்கும். எனக்கு என்னன்னா, இப்போ நம்ம எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டுதான் லைஃப வாழ்ந்துட்டு இருக்கோம். நிறைய குறையோ எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா நமக்கு அடுத்த வர ஜென்ரேஷன் பாத்தீங்கன்னா, இப்ப சொன்னீங்க ஏடிஎஸ் பிடிஎஸ், நமக்கு அடுத்த வர ஜென்ரேஷன் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் நீங்க சொன்ன மாதிரி கல்யாணத்துக்கே தயாராகல. ஏன்னா நம்ம அன்பாவும் இருக்கும், சண்டையும் போடுறோம். ஏன்னா அந்த எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனா மனவளக்கலைக்கு வந்த அப்புறம் அதெல்லாம் சுத்தமா இல்ல, போயிடுச்சு. அப்படி ஒரு குரு கிடைச்சிருக்காரு. ஆனா இந்த பிள்ளைங்க ஏமா இந்த காலத்துல இப்படி இருக்காங்க, அவங்கள எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கறது புரிய மாட்டேங்குது நமக்கு. எவ்வளவு வயசுமா உங்க பசங்க 2 பேரும்? என்ன எவ்வளவு வயசு? நான் காமனா என் பசங்க சொல்ற பேச்ச கேட்பாங்க. என் பையனுக்கு 26, பொண்ணுக்கு 24. அவங்க எல்லாம் சொல்லல. நானு காமனா யாருமே என் பசங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் யாருன்னா சொன்னோம்னா, கல்யாணம் தான் ஆண்டி பண்ணிக்கலாம், என்ன அவசரம் ஆண்டி அப்படின்பாங்க. அது அந்த புரிதல் ஏன் வரமாட்டேங்குது அவங்களுக்கு? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்ப நம்ம பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் யாருமே தெரியாது. வேதாத்திரியத்து அம்மா சொன்ன மாதிரி கிருபாநிதி அம்மா எல்லாம் நான் ரொம்ப வியந்து பார்ப்பேன். அம்மா சொன்ன மாதிரிதான் அவங்க எல்லாம் ரொம்ப யங்கா இருக்காங்க. இந்த வயசுலயும் அவ்வளவு ஒரு ஸ்போர்ட்டிவா கலந்துகிட்டு கொஸ்டின் கேக்குறாங்கன்னா, அம்மா எல்லாம் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன். ஆனா இந்த பசங்களை எப்படிமா கொண்டு வருது? வாழ்க வளமுடன். ரியலா பெரிய சேலஞ்சிங்கான கொஸ்டின் தான் கேட்டிருக்கீங்கம்மா. ஏன்னா நம்ம செஞ்ச விளைவுகளை தான் இன்னைக்கு அந்த பசங்க அனுபவிக்கிறாங்க. சோ நம்ம தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு அந்த பசங்களை நம்ம பிளஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பை சான்ஸ் நான் ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருந்தா ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீன்னு நம்மள நாம ஃபர்கிவ் பண்ண சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி சொசைட்டில அவங்க நிறைய பாக்குறாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னாலே ஒரே சண்டையா. நான் லாஸ்ட் டைம் கூட ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் சைல்டு, அந்த சைல்டு நீங்க 2 பேரும் எப்படி ரிலேஷன்ஷிப்புங்குது. நானும் ஹஸ்பண்டும் அங்க இருந்தோம். நானும் இவங்களும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஓ லைக் மை மதர் அண்ட் ஃபாதர் who keeps fighting every time. That means you both keep fighting every time, right? ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த சின்ன குழந்தை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா 2 பேரும் ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்ன்றதுதான் ரூல்ஸ். அது மனசுல பதிஞ்சிருக்கு பாருங்க. சின்ன மனசுல என்னென்ன பதிஞ்சிருக்கோ அந்த பதிவு எல்லாம் வெளியில எடுக்கணும்னா எவ்வளவு கஷ்டம் இல்லைங்களா? நம்ம எல்லாம் வளரும் போது அவ்வளவு பதிவுகள் இருக்குல்ல, நம்மளே எவ்வளவு கஷ்டப்படுறோம் அதை வெளியில எடுக்கிறதுக்கு. பாவம் இந்த பசங்க மனசுல என்னென்ன பதிவுகள் இருக்கோ இதெல்லாம் ஸ்பிரிச்சுவலா தான் அதை வெளியில எடுக்க முடியும். ஸ்பிரிச்சுவலா இல்லாம அதையும் தாண்டி அன்பாதனமா இருக்கும். இப்ப நேத்துதான் வெட்டிங் டே போச்சு. எனக்கு 27 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி.
So நம்ம nice. அதெல்லாம் தாண்டி அன்பாவும் இருக்கும் இல்லைங்களா, அதையும் அவங்க எடுத்துக்கணும் இல்லையா, பாசிட்டிவிட்டியும் எடுத்துக்க மாட்டாங்க, அதையும் எடுத்துக்கணும் இல்லைங்களா. Correct. ஏன்னா நம்ம காட்டினாலும் சோசியல் மீடியால அவங்க நிறைய அங்கதானே பாக்குறாங்க. சோ நம்ம எவ்வளவு கொட்டினாலும் அந்த பக்கம் இருந்து அவங்களுக்கு வேற ஏதோ வந்துகிட்டே இருக்கு. சோ அந்த மனசுக்குள்ள எந்தெந்த பக்கம் இருந்தெல்லாம் வருதோ, அதனாலதான் வேதாத்ரி மகர்ஷி இண்டிவிஜுவல் பீஸ் வேர்ல்ட் பீஸ்ங்கிறாங்க இல்லைங்களா. சோ அந்த மாதிரி இண்டிவிஜுவலா ஈச் ஒன் ஹஸ் டு ஒர்க் ஆன் தெம் செல்ஸ். சோ அதனால நாம ஒர்க் பண்ண முடியாது, நம்ம ப்ரே தான் பண்ண முடியும், அவங்களுக்கு சொல்லதான் முடியும் இல்லைங்களா. கண்டிப்பா கண்டிப்பாம்மா. நன்றிம்மா, நன்றி. வாழ்க வளமுடன் அம்மா. ரொம்ப அழகா இருக்கீங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. நன்றிகள். நன்றிம்மா. அடுத்ததாக கீதாஸ் F15. அம்மா நீங்க அம்மா கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்டு. கீதாஸ் F15. அம்மா நீங்க அன்மியூட் கொடுத்தாச்சு, நீங்க அம்மா கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாம். ஓகேம்மா. கேக்குதுங்களா டாக்டர் அம்மா? கேக்குதா? அம்மா எனக்கு 79 வயசு ஆச்சு. 15 வருஷமா நம்ம யோகால இருக்கேன் ஆச்சுங்களா. இப்பதான் 50th பர்த்டே 23rd of January நடந்தது. ஆனால் இப்போ ஒத்துமையா தான் இருக்கும். அப்பப்போ சண்டை போடும், எலியும் போன மாதிரி. ஆனா நல்லா சந்தோஷமா தான் இருக்கும். நீங்க ஏடிஎஸ் பிடிஎஸ்க்கு நல்லா தான் இருக்கு, மகரிஷியே சொல்லி கொடுத்துருக்காரு. ஆனா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எல்லா இடத்துலயும் வராதுமா. இப்போ கிச்சனுக்குள்ளேயே நோ அட்மிஷன் போர்டு போட்டுறாங்க. கிச்சனுக்கு காப்பியை கூட போவேன், அதோட சரி. வெளிக்கெல்லாம் நான் சமைச்சிருக்கேன். 15 வருஷமா வெளியில் ஊர்ல இருந்தேன், பாம்பேல கல்கட்டா எல்லாம் சமைச்சது தான். கோட்டர்ஸ் கூடுதலாக சமைச்செல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இப்ப பாருங்க 20 வருஷமா உள்ளே போக முடியல, அந்த மாதிரி இதா இருக்குது. அப்புறம் நல்லா இருக்கு. அப்புறம் வேற ஒன்றும் இல்லைம்மா. அப்புறம் நீங்க சொன்னீங்களே நம்ம குழந்தைய பார்த்துக்கணும் அப்படின்னு. 30 வயசுக்கு நம்ம பார்த்துக்கிறோம், அடுத்த 30 வயசு பார்த்துக்கணும்னு கம்பல்சரி இல்லை. தீஸ் கம்பல்சரி திஸ் திங். இப்போ என் பையன் பார்த்துக்கிறேன், ஒன்றும் ப்ராப்ளம். எனக்கு 79 இயர்ஸ் ஆகுது. ஆனாலும் அவங்க பார்த்துக்க மாட்டேங்க, நிறைய இதை காத்துக்கோங்க. அப்படியே நீ ஓல்டேஜ் ஹோம் போயிடு அப்படிங்கிறாங்க. அது இருக்கவே இருக்கு. அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, நம்மள்கிட்டேருந்து வாங்கி பாதி பணம் வாங்கி தான் வீடு கட்டுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. குழந்தைகளை போகிறத நம்ம தான் பார்த்துக்கலாம். அவங்க போயிடுறாங்க, 8 மணிக்கு கிளம்பி போட்டு ராத்திரி 12 மணிக்கு வராங்க. சண்டே தான் வராங்க. அது மாதிரி சண்டே கேட்பாங்களா, இது அந்த அங்கிள் யாருன்னு அந்த வரையும் ஆகிடுது போய் சொல்லலாம். அதுக்கு என்னம்மா சொல்றீங்க, உங்களோட பதில்? மகளிர் அணி வாழ்த்துக்கள்மா. தேங்க்யூங்க ஐயா. நீங்க பாருங்க எவ்வளவு கேஷுவலா எவ்வளவு இஷ்யூஸ் வெளியில எடுத்தீங்க. அதுதான் சொல்றேன், நடக்குதுதானம்மா. கரெக்ட். அதான் அது பாருங்க எவ்வளவு அழகா நீங்களா பிரைவேட்டா சமைச்சு சாப்பிட்ட நீங்க இன்னைக்கு கிச்சனுக்குள்ள கூட என்டர் பண்ண முடியாது இல்லைங்களா. ஏன்னா அவங்க கிச்சன் யூனிக் இல்லைங்களா. என்னம்மா பேங்க் ஆஃப் இந்தியால நான் 30 வருஷமா வேலை பண்ணியிருந்தேன். பாம்பேல ஆபீஸரா இருந்தேன். அங்கே குவார்டர்ஸ் எல்லாம் கொடுத்துப்பாங்க, அப்போ எல்லா இடத்துலையும் கொடுக்குறாங்க. அதெல்லாம் சமைச்சு சாப்பிட்டாரு. ஆனா இப்போ என்னன்னா என் வாய்ப்பு ஒரே ரீசன் சொல்றேங்க, நாங்க ஏதாவது வச்சா அந்த இடத்துல வைப்போம். நீ மஞ்சப்பொடி போட்டா மிளகாப்பொடி பக்கத்துல வச்சிருவீங்க, காய்ப்பொடி பக்கத்துல அது வச்சிருங்க. அம்மா சொல்றத கேளுங்க. சோ நைஸ். இல்ல நல்லதா இருக்கு நீங்க சொல்றது எல்லாமே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஆனா நம்மளுக்கு டைம் இல்லாததுனால நம்ம ஷார்ட்டா பண்ண வேண்டியிருக்கு. சோ அதனால நீங்க கேட்ட கேள்விகள்ல ஒன்று இம்பார்ட்டன்ட் சொன்னீங்க. ஓல்டு பீப்புள் ஆயிட்டோம்னா குழந்தைங்களை வேற பசங்களை பாத்துக்கணும்ன்றது என்ன, அது ரூல்ஸா. உங்களால பாத்துக்க முடியலன்னா நீங்க ஓல்டேஜ் ஹோமுக்கு போயிடுங்கன்னு பசங்க சொல்றாங்க. அது ஃபேக்ட் தான் இப்ப எல்லாம் நடக்குது. அது ரூல்ஸே இல்ல. அவங்கள படிக்க வச்சு அவங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு எல்லாமே பண்ணிட்டு கடைசி அகெயின் நம்ம அது செய்யணும்ன்ற அவசியம் இல்ல. பட் ஆனா அந்த சின்ன குழந்தைங்களுக்கு நம்மளும் வயசாக அந்த மாதிரி சின்ன குழந்தைங்கள ஆயிடுறோம். சோ அந்த பேர பசங்களும் தாத்தா பாட்டியும் ஒன்னா விளையாடும் போது அந்த லெவல் சேமா இருக்கு. ஏன்னா அப்பா அம்மா அவங்க சம்பாதிக்க போயிடுறாங்க. அது நம்ம வித் கான்சியஸ் நம்ம செய்யணும். அதனால நம்ம ஹெல்த் ஸ்பாயில் ஆகுதுன்னா we can always say நோ சொல்ல கத்துக்கணும். நம்ம கான்சியஸா ஹாப்பியா பேரப்பசங்க கூட விளையாடிக்கிட்டு எல்லாம் பாத்துக்க முடியும்னா பாத்துக்கலாம். அதனால நமக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுதுன்னா you should be firm to say no. ஓகேங்க, தேங்க்யூ வெரி மச். அடுத்த கேள்விக்கு போலாங்கண்ணா. இன்னும் 4-5 பேர் இருக்காங்க இல்லைங்களா.
நன்றிகள் அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஜெயலட்சுமி அம்மா, நீங்க அம்மா கிட்ட உங்களுடைய கேள்விகள் கேட்கலாங்கம்மா. அம்மா நன்றி அம்மா, வாய்ப்பு கொடுத்ததுக்கு. வாழ்க வளமுடன் அம்மா. டாக்டர் அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. எல்லா விஷயத்திலயுமே அக்செப்டன்ஸும் டாலரன்ஸ் எல்லாம் பண்ண முடியுமாம்மா? இப்ப வந்து ஒரு போதை ரொம்ப அதிகமா கன்சியூம் பண்ணி அடிக்ஷன்ல இருக்காங்க, அவங்கள வந்து திருத்தத்துக்காகவாவது நம்ம வந்து கொஞ்சம் பிடிவாதமா, இல்ல நான் ஒத்துக்க முடியாது, திருப்பியும் குடிச்சிட்டு நீ இந்த மாதிரி பண்ணும்போது நான் ஒத்துக்க முடியாது அப்படின்னு நம்ம ஸ்ட்ரபனா தானேமா இருக்க வேண்டியிருக்கு. எல்லா விஷயத்துலயும் அக்செப்டன்ஸ்னா நம்ம சஃபர் ஆகும் இல்லையாம்மா? அதுக்குதான்மா கேட்க வந்தேன். அருமையான கேள்வி. இந்த பாயிண்ட் நான் அங்கேயே சொல்லியிருக்கேன் பாருங்க. டாலரன்ஸ்க்கு வந்து ஒரு அளவு முறை இருக்கு. அபியூஸ் நடக்குதுன்னா அங்க நம்ம ஒன்னும் டாலரேட் பண்ணிட்டு இருக்கணும்னு இல்லை. ஏன்னா வந்து எத்திக்ஸ் இருக்கு இல்லைங்களா? சோ அப்போ நம்ம ஃபர்மா தான் இருக்கணும். இப்ப அவரு சொன்னாரு இல்லைங்களா, தாத்தா பாட்டி பேர பசங்களை பாத்துக்க வேண்டியது அவசியம், பட் அது ஸ்ட்ரெஸ் ஆகுதுன்னா we have to take a next step. அதே மாதிரியே வந்து ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங், ட்ரக் அபியூஸ் இதெல்லாம் ஒன்றும் நார்மல் இல்லை இல்லைங்களா? சோ அவங்க அந்த ரூட்ல போயிட்டாங்கன்னா அங்க ஃபர்மா தான் அதை சரி பண்ண முடியும். சோ அங்கெல்லாம் ஒன்னையும் நம்ம அளவு முறையா யூஸ் பண்ணிக்கணும். நம்ம டாலரன்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பரவாயில்லப்பா குடிச்சிக்கோ, பரவாயில்லப்பா ட்ரக்ஸ் எடுத்துக்கோன்னெல்லாம் நம்ம இருக்க முடியாது. நாம வந்து வி கேர் ஃபார் தெம், அதனால வி ஹாவ் டு பி ஃபர்ம். அங்க வந்து ஃபர்மா இருக்கிறதுனால நம்ம கில்ட்டியா இன்னும் ஃபீல் பண்ண தேவையில்லை. வி ஹாவ் டு ஹெல்ப் தெம் அவுட் இல்லைங்களா? அந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்றோம். பிசிக்கல் அபியூஸ் தேவையில்லை, மென்டலி வி கேன் ஹெல்ப் தெம் அவுட். ஸோ அதுக்கு தான் வந்து கவுன்சிலர்ஸ் கிட்ட எல்லாம் போனா நிறைய டைம் வேண்டியது. அதனாலதான் ஸோ அவங்கள வந்து அந்த அந்த குரூப்ல கூட்டிட்டு போய் சேர்த்தி நம்ம செய்யணும். ஒண்டியா நம்மளால செய்ய முடியாது, ஏன்னா இதெல்லாம் அளவு மீறி போயிடுச்சு. அப்போ நம்ம குரூப் டீம்னுடைய ஹெல்ப் எடுத்துக்கணும். ஓகேங்கம்மா, தேங்க்யூ. வாழ்க வளமுடன். தேங்க்யூம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக அருள்நிதி இந்திராணி அம்மா, நீங்க அம்மா கிட்ட உங்களுடைய கேள்விகள் கேட்கலாங்கம்மா. அருள்நிதி இந்திராணி அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. மகளிர் தின வாழ்த்துக்கள். விளக்கு ஏந்திய வனிதைக்கு என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்கள். நன்றி அம்மா. உங்களுடைய பேச்ச முழுமையா கேட்கல, ஆர்வமா வந்தேன். இன்னைக்கு கொஞ்சம் டல்லுனா அதனால கேட்க முடியல. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்து நல்ல டாபிக், உங்களுக்கான டாபிக். அது உங்களுக்கு இயல்பா கைவரப்பெற்ற டாபிக். அழகா சொன்னீங்க. கேள்வி பதிலா கேட்டேம்மா. என்ன சொல்றது, நான் ஏடிஎஸ் எல்லாம் இயல்பாவே சின்ன வயசுல இருந்து எனக்கு கேட்கறதுக்கு மேதாத்திரத்துக்கு வர்றதுக்கு முன்னே நான் ஏடிஎஸோட தான் வாழ்ந்தேன், விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து. அதாவது பெற்றோர் இல்லாம ஒரு ஃபீமேல் சைல்டு வாழணும் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கணுங்கிறதுக்கு உதாரணமா நான் வாழ்ந்தேம்மா. போராட்டம் தான், படிக்கிறதுக்கு போராட்டம், எல்லாத்துக்கும் போராட்டம். ஆஹா கல்யாணம் ஆக போகுது, விடுதலை, ஃப்ரீயா இருப்போம் அப்படின்னு நினைச்சா அதுவும் அது ஒரு காணல் நீரா தான் போயிடுச்சு. ஆனாலும் அந்த ஏடிஎஸ் யூஸ் பண்ணி வாழ்க்கையை வெற்றிகரமா முடிச்சுட்டேம்மா. நெட் ரிசல்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னோட பொண்ணு அவளும் ஒரு அருள்நிதி தான், நீ அடிமையாவே வாழ்ந்துட்ட அப்படிங்கிற ஒரு முத்திரையே எனக்கு குத்திட்டா. நீ இன்னுமே ஃப்ரீயா ஆக மாட்டேங்கிற. பிள்ளைங்களாம் நல்லா இருக்காங்க, கவனிச்சுக்கிறாங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. நான் மறுத்து பேசுறதுங்கிறத ரொம்ப விளக்கி சொல்லுவேன், ஆனா மறுக்கிறத குறைச்சுக்குவேன். அதுதான் அகெயின்ஸ்டா பேசுறதுங்கிறத குறைச்சுக்குவேன் இப்பவும். இன்னொன்னுமா, ஏன் இந்த வயசானவங்களை நீங்க சும்மா இருந்தாலே போதும், ஒண்ணுலயே நீங்க இன்டர்ஃபியர் ஆக வேண்டாம், உங்க பங்களிப்பு குடும்பத்துக்கு ஒண்ணும் வேண்டாங்கிறது தான் பொதுவான ஒரு கருத்தா இன்னைக்கு இருக்குமா. அது எதனால? ஏன்னா நான்லாம் அப்படி வாழலம்மா, பெரியவங்களை அனுசரிச்சே வாழ்ந்த நாங்க. பிள்ளைகள்லாம் வளர்ந்ததுன்னா எங்க அம்மாவால தான், எங்க பெரியம்மாவால தான். அதெல்லாம் நான் உணர்றேன். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, உங்களை நாங்க டேக் கேர் பண்றோம், ஆனா நீங்க எதுவும் எங்கள்ல இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒதுக்கி வச்சு இன்னைக்கு பெண்களுக்கு எதிரியா பெண்களே வாழ்ந்துட்டு இருக்காங்க.
அதுதான் கொஞ்சம் நீங்க வருத்தமா வேற மாதிரி எடுத்துக்கோங்கம்மா. ஏன்னா நீங்க இப்ப உங்களுக்கு நிறைய டைம் இருக்கு. இந்த மாதிரி ஜூம் கேட்கலாம், நிறைய பீப்புள் கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா காலங்கள் நிறைய மாறி போயிடுச்சு. இப்பெல்லாம் பேர பசங்களை நம்மளால பாத்துக்க முடியாது. அவங்க ஜெனரேஷனும் நம்ம ஜெனரேஷனும் வேற. சோ அதனால நாம அந்த காலத்துல கொடுத்த அட்வைஸ், நாம அந்த காலத்துல வாங்கிக்கிட்ட அட்வைஸ் இப்ப ஒர்க் ஆகாது இல்லைங்களா? சோ அதனாலதான் அவங்க அப்படி சொல்றாங்கன்ற மாதிரி நீங்க ஏத்துக்கிட்டு நீங்க ஒன்னும் இன்டர்ஃபியர் பண்ணாதீங்க. அப்போ உங்களுக்கு மனசு நிம்மதியா இருக்கும். ஐயோ நாம வாழும்போது எல்லாத்துக்கிட்டையும் கேட்டு பெரியவங்க சொல்ற மாதிரி தானே நடந்துக்கிட்டோம், இப்ப நம்மள மதிக்கவே மாட்டேங்கிறாங்களேன்னு நினைக்காதீங்க. நீங்க இட்ஸ் ஓகே, அவங்க ஜெனரேஷனுக்கு அவங்க ஹேண்டில் பண்ணிக்கிறாங்க. பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு நீங்க உங்க வேலையை நீங்க பாட்டு கவனிச்சுக்கோங்க. பொறுமையா எந்திரிங்க, மெடிடேஷன் பண்ணுங்க, யோகா பண்ணுங்க, இந்த மாதிரி 4 ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுங்க, உங்களுக்கு வேண்டிய டிவி பாருங்க. என்ன இப்ப உங்களுக்கு நிறைய டைம் இருக்கு இல்லைங்களா? இவ்வளவு வருஷமா எவ்வளவு செஞ்சிருப்பீங்க. இப்ப உங்களுக்கு நிறைய டைம் இருக்கு. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க செஞ்சுக்கோங்க. ஓகேங்கம்மா, வாழ்க வளமுடன். அவங்க அதை பாசிட்டிவா எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க ஹாப்பியா இருப்பாங்க. அவங்க நம்மளுக்கு இந்த டைம் கொடுத்துருக்காங்க, நம்ம எல்லாமே பயன்படுத்திக்கலான்ற மாதிரி பாசிட்டிவா எடுத்துக்கணும். நன்றிகள் அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக நாகலட்சுமி அம்மா, நீங்க கிட்ட உங்களுடைய கேள்விகள் கேட்கலாமா? நான் மீனாட்சி அம்மாவை கொஞ்சம் இன்னைக்கு பேச சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். மீனாட்சி அம்மா இருந்தா கொஞ்சம் நீங்களும் வாங்க. நாகலட்சுமி அம்மா பேசுங்க. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க்கை வளமுடன். வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பு, ரொம்ப மூஞ்சி உங்களுக்கு நல்லா இன்னைக்கு தெளிவா பவர்ஃபுல்லா இருக்குங்க. இங்க இருக்கீங்க அம்மா. மகளிர் தின வாழ்த்துக்களுக்கு. நான் எங்களுடைய நேபர் புவனா அப்படின்ட்டு அவங்களுக்கு தான் நான் தேங்க்யூ சொல்லணும். ஏன்னா எங்க வீட்டுல இன்டர்நெட் இல்லன்ட்டு இன்னைக்கு அவங்க வீட்டுல கிளாஸ் எடுக்கிறேன். சோ அதனால அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கீங்கம்மா. ரொம்ப வாழ்க வளமுடன். அதாவது நமக்கு என்னன்னா, குடும்பத்துல அமைதியை நம்ம கொண்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நான் வேதாத்திரியத்தை குடும்பத்துக்குள்ள ஒவ்வொரு நிமிஷமும் கொண்டு வந்துடணும். எனக்கு கிடைச்சு நீங்க கேட்டீங்களே அந்த கொஸ்டினுக்கு நான் பதில் சொல்றேன். வேதாத்திரியத்தை குடும்பத்துக்குள்ள கொண்டு வந்துட்டோம்னா தானாக அமைதி, குடும்ப அமைதி கிடைச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம உலகத்தை வாழ்த்துக்கிட்டு நம்ம உறவினர்கள் எல்லாரையுமே வாழ்த்திட்டு, நீங்க சொன்ன மாதிரி உறவினர்கள் சண்டை நம்மள்ட்ட சண்டை போடும்போது நாம திரும்பவும் போடாம அதை அவங்கள்ட்ட நம்ம டாலரைஸா பேசினா அதுக்கு பதில் கிடைக்கும்னு நீங்க ஏன்னா ஒருத்தர் அமைதி ஆயிட்டா ஒருத்தர் பிரச்சனை இல்லாம போயிடும் இல்லையா? ஒருத்தர் 2 பேர் சண்டை போட்டாதான் பிரச்சனை வரும். அதான் இன்னைக்கு நீங்க சொன்னதுல நான் கத்துக்கிட்டேன். வாழ்க வளமுடனம்மா. ரொம்ப நல்லா இருந்தது. நான் இன்னைக்கு எனக்கு இந்த காலு கொஞ்சம் முடியாது, அது நீ எல்லாம் வச்சிருக்கிறேன், எல்லா எக்ஸசைஸும் பண்றேன். உங்கள்கிட்ட நான் ஒரு தடவை சொல்லியிருக்கிறேன், எனக்கு மன்றமே இல்லை, நான் என்ன பண்ண போறேன்னு சொன்னேன். அப்ப நீங்க சொன்னீங்க நீங்க வீட்லயே உட்காந்து வாழ்த்துங்கம்மா, வேற ஒண்ணும் வேண்டானாங்க. அதே மாதிரி எனக்கு இங்க செந்தூர்புரத்துல ஒரு தவ மையமே திறந்துட்டாங்க. அந்த விடிய காலம் 3 மணிக்கு வாழ்த்தி 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 இங்க ஒரு மன்றம் ஒண்ணு திறந்துட்டாங்கம்மா. நல்லா இருக்கு. என்னால முடிஞ்ச அளவுக்கு சேவை செய்யறேன். அவர்கிட்ட நம்ம மகரிஷியை நான் கத்துக்கிட்டது என்னன்னு கேட்டாக்கா, எதிர்பார்ப்பு கிடையாது. யாருகிட்டையும் எதிர்பார்க்க கூடாது. என்னால முடிஞ்சதை நான் 2 பேர பிள்ளைங்களை வளர்த்து விட்டுட்டேன். 15 வருஷம். எனக்கு 65 வயசு ஆகுதுமா. நான் கிட்டத்தட்ட ஒரு 40 வயசுல வந்தம்மா. வாழ்க வளமுடன். முடிச்சிடறேன், ஒரு நிமிஷம். வாழ்க. மீனாட்சி அம்மாவுக்கு அண்ணு கொடுத்துருக்கேங்கம்மா. ஓகேங்கம்மா. அடுத்தது நம்ம லக்ஷ்மணன் கவிதா கோவிந்த். அம்மா, நீங்க அம்மா கிட்ட உங்களுடைய கேள்வி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கேட்கலாங்கம்மா. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. மகளிர் தின வாழ்த்து. நம்ம விட்டு கொடுக்கறது வேற, விட்டு கொடுக்க வைப்பதும் வேற இல்லம்மா. நம்ம விட்டு கொடுத்துட்டோம்னா சந்தோஷமா இருக்கலாம். ஆனா அதே விட்டு கொடுக்க வைப்பது ரொம்ப கஷ்டம் தான். மனசு அது வருத்தமா இருக்கும். நன்றிகள் அம்மா. சுசிலம்மா வாழ்க. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக லக்ஷ்மணன் ஐயா, நீங்க அம்மா கிட்ட உங்களுடைய கேள்விகள் கேட்கலாங்கய்யா. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கேளுங்க.
அம்மா வாழ்க வளமுடன்மா. வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன். அனைத்து சகோதரிகளுக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். உரையும் கேள்வி பதிலும் ரொம்ப சிறப்பா இருந்ததுமா. இப்ப ஏடிஎஸ் பிடிஎஸ் வந்து பேசிக்லி பானாபத்துல இருந்து எனக்கு அது நேச்சுராவே இருக்கு, என் மனைவிக்கும் இருக்கு. பட் ஒருத்தர் ரொம்ப கேர் பண்ணிக்கிறதுனால எப்பயாவது ஏதாவது அப்பப்போ ஏதாவது ஒரு சின்ன ஊடல் பாடல் வந்துருக்குமா. இது ஏன், அதாவது நம்ம ஒருத்தர் கேரிங் பண்ணிக்கிறோம், பட் இதேமா அங்கே வச்சா இது எங்கே ஏதோ ஒரு அவசரத்தில் வச்சுட்டு போயிடறாங்க. சரி, நம்ம அதை நம்ம சொல்கிறோம், அவங்களும் இது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தாலே இல்லைம்மா அடுத்த வாட்டிங்கன்னா திரும்பி அதே பழையபடி அந்த ஒரு சூழல் நடக்குதுமா. இந்த இதில் வந்து ஒருத்தர் கான்ட்ரவர்சி வருது. இதை எப்படிமா தவிர்க்கிறது? அதாவது எப்படின்னா அவங்களுக்கு என்ன ஏஜுங்க ஐயா? இப்போ 49மா. 49 இல்லைங்களா? பசங்க எல்லாம் பெருசா இல்லம்மா. இப்ப லேட்டா தான் 5 years ஆகுது மேரேஜ். இப்பதான் ரீசெண்டா லேட் மேரேஜ் தான். இன்னும் குழந்தைங்க இல்ல. ஓகே ஓகே. சோ ஆக்சுவலா வந்து 2 பேரும் டிஃப்ரெண்ட் வளர்ப்பு இல்லைங்களா? சோ அவங்களுடைய வளர்ப்பு வேற, உங்களுடைய வளர்ப்பு வேற. ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் இட்ஸ் ஓகேன்ற மாதிரி போனாதான் நடக்கும். அட்லீஸ்ட் இந்த அளவுக்கு மேரேஜ் ஆகி 2 பசங்க எல்லாம் இருக்குன்னாலே நம்ம கடவுளுக்கு நன்றி சொல்லணும். அதுக்கப்புறம் அவங்க போக்குல அவங்கள விட்டுருணும், அவங்களும் உங்க போக்குல உங்களை விட்டுருணும். சில்ட்ரன்னு வரும்போது 2 பேரும் சேர்ந்து முடிவு எடுக்கிறீங்க. இல்லைனாலும் உங்க ரொட்டீன் நீங்க செஞ்சுக்கலாம், அவங்க ரொட்டீன் அவங்க செஞ்சுக்கலாம். அந்த மாதிரி ரொட்டீன்ல வந்து இன்டர்ஃபியர் பண்ணாதான் பிரச்சனை. கொஞ்சம் விட்டு கொடுக்க ஆரம்பிச்சாக்க சரியாகும். கொஞ்சம் அப்படியே சரியாயிடுங்க ஐயா. ஏன்னா பசங்க மேல கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. அவங்கள நல்லபடியா வளர்த்து படிக்க வைக்கணும். ஓவராவும் ஒண்ணும் பண்ண தேவையில்லை. அவங்க நல்லபடியா படிச்சா அதுவே நமக்கு போதும் இல்லைங்களா? படிச்சு அவங்க நல்ல வேலையில சேர்ந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தா நம்மளுடைய கடமை முடிஞ்சு போச்சு. கடைசி வரைக்கும் உங்க ஒய்ஃப் தான் உங்க கூட இருக்க போறாங்க. சோ அதனால அங்கேயும் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவங்களுக்கு என்னன்றத கொஞ்சம் ஆராய்ச்சி கொஞ்சம் அவங்களுக்கும் கைட் பண்ணிட்டே இருக்கலாம். முடிஞ்ச அளவு நீங்க கைட் பண்ணிட்டே இருங்க. ஓகேங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. அடுத்ததாக ராஜலட்சுமி அம்மா, வாழ்க வளமுடன். அம்மா கூட உங்களுடைய கேள்வி கேட்கலாங்கம்மா. ராஜலட்சுமி அம்மா, உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சுங்கம்மா. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கேளுங்க. அடுத்தது குரு அம்மாள். அம்மா நீங்க அம்மா கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாங்கம்மா. குரு அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் குரு அம்மா. வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பா இருக்கு. பாப்பா உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிச்சு. வாழ்க வளமுடன். மகளிர் தின பாக்குறப்ப இப்ப எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா இந்திரா காந்தி அம்மா ஞாபகம் தான் வருது. அவங்க சொன்னாரு, உலகத்திலே அதி தைரியமான ஆண் யாருன்னு கேட்டதுக்கு இந்திரா காந்தின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து அந்த ஞாபகம் தான் வருது உங்களை பார்த்து. உங்களுடைய வாழ்க்கைங்கம்மா. வாழ்க வளமுடன். டாக்டர் பேசணும்னு சொன்னாங்க. இந்த நாங்க இப்பதான் சென்னையில இருந்து வந்து உள்ள நுழைஞ்சிட்டு இருக்கோம். அந்த ஒரு நிமிஷத்துல ஹாப்பி விமென்ஸ் டே எல்லாத்துக்கும். வாழ்க வளமுடன். ஹாப்பி விமென்ஸ் டே. ஹாப்பி விமென்ஸ் டே. இந்த பேசுறதுக்காக ஹலோ, ஹாப்பி விமென்ஸ் டே. தேங்க்யூ அம்மா. தேங்க்யூ. ஹாப்பி விமென்ஸ் டே உங்களுக்கு. தேங்க்யூ. இன்னைக்கு வந்து எல்லா விமென்ஸுக்கும் உங்களோட ஸ்பீச் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் இருந்திருக்கு. எனக்கும் சான்ஸ் கிடைச்சது கேட்டது. தேங்க்யூ. அது ஆன்லைன் இந்த ஸ்கை யோகா டிவில இருக்கும் இல்லைங்களா? அங்கேயும் கொஞ்சம் பார்த்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு நிறைய பீப்புளுக்கு நம்ம ஃபார்வர்ட் பண்ணலாம். நிறைய பேத்துக்கு அட்டென்ட் பண்ண முடியலனாலும் அதை நம்ம யூடியூப்ல இருந்து ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம் இல்லைங்கம்மா. தேங்க்யூ வெரி மச் சுஷீலம்மா. எவ்வளவு அற்புதமா நடத்தி கொடுத்தீங்க. நான் இவங்க போன அம்மாக்கு தான் நன்றி சொன்னேன். ஏன்னா அவங்க வீட்டுல இவ்வளவு நேரமா நான் வந்து இங்க இன்னும் 12 இன்னும் காலையில 8:30க்கே நான் வந்துட்டேன் இவங்க வீட்டுக்கு. 2 கொஸ்டின் எடுத்துக்கலாம் இல்லைங்களா? எடுத்துக்கலாங்களா? அவங்க போயிட்டாங்க. பரவாயில்ல. ரேணுகா தேவியா? ரேணுகா தேவி அம்மா, நீங்க அம்மா கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாங்கம்மா. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கேளுங்க. வாழ்க வளமுடன் அம்மா. ஹாப்பி விமென்ஸ் டே அம்மா. உங்க குரலை கேட்டுட்டு இருக்கேன். வாழ்க வளமுடன் அம்மா.
தேங்க்யூ. வாழ்க வளமுடன் அம்மா. மீனாட்சி அம்மா வரல அவங்க. ஓகே. கோமதி நாயகம் அம்மா, நீங்க அம்மா கிட்ட உங்களுடைய கேள்வியை கேட்கலாங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. ஒரு முறை இல்ல நம்ம முடிச்சுக்கலாம், நோ ப்ராப்ளம். அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். உங்க உரை சிறப்பா இருந்ததுங்கம்மா, சொல்றதுக்கு தான் கால் பண்ணேன். உங்களுடைய நிறைய கருத்துக்கள் வந்து நான் மேரிட் லைஃப்ல தான் இருக்கிறோம். ஆனா நீங்க சொன்ன மாதிரி அந்த ஏடிஎஸ் எவ்வளவுதான் அப்ளை பண்ணாலும் சில நேரத்துல கொஞ்சம் கொஞ்சம் ட்ரிகர் ஆகதான் செய்யுது. அத நீங்க சொல்ற மாதிரி கொஞ்சம், ஏன்னா எனக்கு 43 மிஸ்ஸஸ் 38. ஏதாவது ஒரு சமயத்துல வந்து அவங்க சொல்றது நம்மளால அக்செப்ட் பண்ண முடியல, நம்ம சொல்றது அவங்க அக்செப்ட் பண்ண முடியாத மாதிரி சில ப்ராப்ளம் வருது. மனவளக்கலையில தான் 2 பேரும் இருக்கிறோம். இருந்தாலும் கொஞ்சம் சில நேரத்துல அது ப்ராப்ளம் வருது. ஆனா உங்களுடைய அட்வைஸ் வந்து கொஞ்சம் எங்களுக்கு வந்து அப்பப்ப ஏதாவது டிசீஸ் வந்தா கொஞ்சம் மருந்து எடுத்துக்கிற மாதிரி அது வந்து திரும்ப திரும்ப எங்களை புதுப்பிக்க. நன்றி. நான் உங்களுடைய உரைகள் புக் எல்லாம் படிச்சிருக்கேன், நல்லா இருந்ததுமா. நன்றி. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே